ஒரு அனுபவமிக்க போலீஸ் அதிகாரி தன்னுடைய 40 வருட சர்வீஸில் தீர்க்க முடியாமல் போன ஒரே ஒரு கொலை வழக்கு. கொலைகாரன் யார் என்று தெரிந்த மாதிரி தோன்றும், ஆனால் அடுத்த நிமிடமே எல்லா கணக்கும் தலைகீழாக மாறிடும். ஒரு பெண்ணின் மரணம், அதே முறையில் நடக்கும் இன்னொரு கொலை, உடைக்க முடியாத அலிபி, யாரும் எதிர்பார்க்காத ஒரு மறைக்கப்பட்ட உண்மை. உட்கார்ந்த இடத்திலிருந்து 1 மணி நேர கதையை கேட்டு ஒரு சில கேள்வி பதிலையும் வைத்து இந்த 10 வருட புதிரை உடைத்தெறிகிறார் நம்மளது பிரபல டிடெக்டிவ் ஆதித்யன். இந்த கதையை கேட்கும் பொழுது நீங்களும் ஒரு துப்பறியும் அதிகாரி தான். ஒவ்வொரு தகவலையும் கவனிங்க, ஒவ்வொரு மனிதரையும் சந்தேகப்படுங்க. ஏன்னா இந்த கேஸில் தெரிஞ்ச எல்லா உண்மையும் பொய்யாக மாறும். சாட்சிகள் இருக்கிறார்கள், சந்தேக நபர்கள் இருக்கிறார்கள், ஆதாரங்களும் இருக்கிறது. ஆனால் உண்மையான குற்றவாளி மட்டும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்களால் முடியுமா? வாருங்கள், கடைசி வரை மூச்சை இழுத்து பிடிக்க வைக்கும் இந்த குற்ற மர்மத்தை சேர்ந்தே விசாரிப்போம். விடியாத இரவு. அத்தியாயம் 1. போன மாசம் நானும் என் நண்பன் ஆதித்யனும் எங்களுடைய நெருங்கிய நண்பர் விஸ்வநாதன் சாரோட பொண்ணு கல்யாணத்துக்காக சென்னையிலேருந்து வெளியூர் கிளம்பினோம். அது ரொம்ப பழமையான கொஞ்சம் நெரிசலான சின்ன டவுன். சென்னையிலிருந்து 3 மணி நேர பயணம்தான். நடுவில் ட்ரெயின் மாற வேண்டிய வேலை மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் சீக்கிரமாகவே அங்கே போயிருந்துருக்கலாம். விஸ்வநாதன் சார் ரொம்ப நல்ல மனுஷன். அவரோட பல சந்தர்ப்பங்களில் பழக வாய்ப்பு கிடச்சிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கவர்மெண்ட் வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி அவரோட சொந்த ஊரில் இருக்கிற பூர்வீக வீட்டில் வந்து செட்டில் ஆகியிருக்கார். பொண்ணு கல்யாணங்கிறதுனால எங்களை ரொம்ப அன்போடு கண்டிப்பாக வரணும்னு கூப்பிட்டுருந்தார். ஆதித்யனுக்கு அந்த சமயத்தில் பெருசாக இந்த கேஸ் இல்லாதனால தான் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் விஸ்வநாதன் சாரோட வீட்டில் போய் இறங்கிட்டோம். கல்யாண வீடுனா கேட்கவா வேணும்? ஒரே சத்தமும் சந்தோஷமும் பரபரப்புமாக இருந்தது. பின்னணியில் நாதஸ்வர சத்தம் மங்களகரமாக ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. நாங்கள் வந்ததை பார்த்து விஸ்வநாதன் சார் ஓடி வந்து எங்களை வரவேற்று ஒரு தனி அறைக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சார். அந்த அறையோட தரையில் நீளமான பாயும் மெத்தைகளும் விரித்து மாப்பிள்ளை வீட்டுக்காக ஆங்காங்கே தலகாணியில் போட்டு அழகாக தயார் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்காரங்களும் அந்த உள்ளூருங்கிறதுனால சாயங்காலத்துக்கு மேலே தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் இப்போதைக்கு அந்த அறை காலியாக தான் இருந்தது. நாங்கள் அங்கேருந்து குஷன்களில் சாஞ்சு நிம்மதியாக உட்காந்துருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் சூடாக டீயும் பலகாரமும் வந்துச்சு. விஸ்வநாதன் சார் எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாலும் அவரோட கவனம் முழுக்க வெளியவே இருந்தது. கல்யாண வேலைகளோட பதற்றம் அவரோட முகத்தில் நல்லாவே தெரிஞ்சுது. அதை பார்த்து ஆதித்யன் சிரிச்சுக்கிட்டே, என்ன விஸ்வநாதன் சார், இன்றைக்கி உங்கள் பொண்ணோட கல்யாணம், நீங்கள் இப்படி எங்கள் கூட உட்காந்து அரைச்சி அடிச்சுருந்தா எப்படி? போங்க, போய் மற்ற வேலையில் கவனிங்க என்றார். விஸ்வநாதன் சார் கொஞ்சம் தயக்கத்துடன் எங்களை விட்டு போகலாமா என்று யோசித்து கொண்டிருக்கும்போது அறையின் வாசலில் ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. என்ன விஸ்வா, பொண்ணு கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்க வந்தேன். வாங்கண்ணே என்று சொல்லிக்கொண்டே விஸ்வநாதன் வேகமாக போய் ஒரு வயசான பெரியவரை அறைக்குள் கூட்டி வந்தார். நல்லதாக போச்சு நீங்கள் வந்தீங்க. எங்கள் 2 பேரும் சென்னையிலேருந்து வந்திருக்கிற என் நண்பர்கள். உங்களுக்கு இவங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆளுங்க தான். இவர் தான் ரொம்ப ஃபேமஸ் டிடெக்டிவ் ஆதித்யன். இவர் பிரபல எழுத்தாளர் அருண். ஓ, கேள்விப்பட்டிருக்கனே என்று சொல்லிக்கொண்டே அந்த பெரியவர் எங்களை ஒரு கூர்மையான பார்வை பார்த்தார். விஸ்வநாதன் சார் எங்கள் பக்கம் திரும்பி, இவர் தான் மாணிக்கம் சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப நேர்மையான புகழ்பெற்ற ஆஃபீஸராக இருந்து இப்போ தான் ரிட்டையர்ட் ஆகியிருக்கார் என்று அறிமுகப்படுத்தினார். நாங்களும் அந்த மனிதனை உற்று கவனித்தோம். நன்கு சிவந்த நிறம், உயரமான தோற்றம், வயது 60 கடந்திருந்தாலும் ஆனாலும் உடம்பு நல்லா இரும்பு மாதிரி கட்டுக்கோப்பாக இருந்தது. அவருடைய முதுகெலும்பு அவர் கையில் வைத்திருந்த நடைத்தடியை போலவே நேராகவும் உறுதியாகவும் இருந்தது. முகத்தை பார்த்தாலே ஒரு கண்டிப்பான அதிகாரமிக்க அதிகாரி அப்படி என்று தோன்றும். குரலும் கம்பீரமாக கரகரப்பாக இருந்தது. ஆதித்யன் உடனே எழுந்து, வாங்க சார், தயவு செஞ்சு உட்காருங்க என்றான். மாணிக்கம் சார் தன்னுடைய கையில் இருந்த தடியை சேர்த்து கைகூப்பி ஒரு கும்பிடு போட்டு எங்களுக்கு எதிரே அமர்ந்தார். விஸ்வநாதனும், மாணிக்கண்ணே, அப்போது நீங்கள் இவங்க கூட பேசிகிட்ருங்க, நான் அப்படியே போய் என்று இழுத்தார். ஆதித்யன், ஆமாம், நீங்கள் கிளம்புங்க சார், அப்படியே போகிற வழியில் விளக்காங்கன்னு சொல்லி எங்கள் எல்லாத்துக்கும் நல்லா சுட ஃபில்டர் காஃபி கொடுத்து அனுப்புங்க என்றார். விஸ்வநாதன் போனதற்கு பிறகு ஆதித்யன் மெதுவாக பேச்சை தொடங்கினார். சார், உங்களுக்கு பூர்வீகமே இதே டவுன் தானா? மாணிக்கம் தலையசைத்து, இல்லை தம்பி, என் பூர்வீகம்லாம் தென் தமிழகத்தில் ஒரு கிராமம். ஆனால் அதெல்லாம் இப்போ கைவிட்டு போச்சு. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வயசான காலத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கேயே தங்கிட்டேன் என்றார். அப்போது இங்கே உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா சார் என்று கேட்டான் ஆதித்யன். மாணிக்கம் லேசாக சிரித்தார். இல்லைப்பா, யாரும் இல்லை. நான் கல்யாணமே பண்ணிக்கல. இந்த உலகத்தில் எனக்குன்னு சொல்லிக்க சொந்தம் யாருன்னு கிடையாது. உண்மையை சொல்லணுன்னா 40 வருஷம் போலீஸ் வேலை பார்த்தேன். அந்த வேலை மேலே எனக்கு ஒரு தனி பைத்தியமே இருந்துச்சு. என்னோடய உயிர் மூச்சு எல்லாத்தையும் அந்த வேலையில் தான் இருந்தது.
அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த டவுனை விட்டு போகிறதுக்கு மனசே வரல. இந்த ஊரோட எனக்கு ஒரு தொப்புள் கொடியோரவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் முதலாக சப் இன்ஸ்பெக்டராக வேலைக்கு சேர்ந்தப்போ எனக்கு இங்கே தான் போஸ்டிங் போட்டாங்க. அப்புறம் பல ஊர்களுக்கு போய் வேலை பார்த்துட்டு கடைசியாக ரிட்டையர்ட் ஆனது இதே ஊரில் தான். ஆதித்யன் லேசாக சிரித்து கொண்டு, அப்போ இந்த ஊர் மேலே உங்களுக்கு தனி பாசமே வந்துருச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி எவ்வளோ வருஷம் சார் ஆகுது என்று கேட்டான். 7 வருஷம் ஆச்சுப்பா என்று மாணிக்கம் சொல்லி முடிப்பதற்குள் கல்யாண வீட்டு வேலைக்காரன் உள்ளே வந்து 2 பித்தளை டம்ளர்களில் ஆவி பறக்க சுட சுட ஃபில்டர் காஃபியை வைத்து விட்டு போனான். மாணிக்கம் ஒரு காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டார். இன்னொரு டம்ளரை ஆதித்யன் எடுத்துக்கொண்டார். கொஞ்ச நேரம் அறையில் அமைதி நிலவியது. 2 பேரும் காஃபியை ருசித்து குடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஃபில்டர் காஃபியின் அசல் நறுமணம் அந்த அறை முழுக்க அப்படியே கமகமென பரவியது. பொதுவாக ஆதித்யனை முதல் தடவையாக பார்ப்பவர்கள் அவனுடைய அடையாளத்தை தெரிந்து கொண்டதும் ரொம்ப ஆச்சரியத்தோடும் ஒருவித விசித்திரமான ஆர்வத்தோடும் பார்ப்பார்கள். மாணிக்கமும் காஃபியை குடித்து கொண்டே ஆதித்யனை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய பார்வையில் அந்த பொதுவான ஆச்சரியம் இல்லை. மாறாக ஒரு அனுபவமிக்க போலீஸ் அதிகாரிக்கே உரிய கணக்கிடும் பார்வை இருந்தது. ஆதித்யனோட புகழுக்கும் அவனுடைய நிஜமான திறமைக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கும் என்று தன் மனதுக்குள்ளேயே எடை போட்டு பார்க்க முயன்றார். மாணிக்கம் ஒரு புத்திசாலியான போலீஸ் அதிகாரி. ஒருத்தரை நேரில் பார்த்து அவருடைய குணாதிசயத்தை துல்லியமாக கணிப்பது தான் அவருடைய பாணி. அடுத்தவர்கள் சொல்லி வர்ற புகழரை கேட்டு ஏமாந்து போகிற ஆளில்லை அவர். அதனால் தான் ஆதித்யனை தன்னுடைய சொந்த அனுபவத்தை கொண்டு சோதித்து பார்க்க ஆசைப்பட்டார். கடைசியில் காஃபி டம்ளரை கீழே வைத்தவர் ஆதித்யனை பார்த்து பேசத் தொடங்கினார். அவருடைய பேச்சில் ஒரு மறைமுகமான விசாரணை துணி ஒளிந்திருந்தது. ஆதித்யன் தம்பி, உன்னை நான் அருண் வச்சு எழுதுகிற துப்பறியும் கதைகளெல்லாம் விடாமல் படிச்சிருக்கேன். நீ எல்லா கேஸையும் ரொம்ப சுலபமாக தீர்த்து வைக்கிறதா அதில் எழுதியிருக்கு. அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். நீ உன் லைஃப்பில் எந்த கேஸ்லையும் தோற்று போனதே இல்லையா? எப்பவுமே தப்பு பண்ணதே இல்லையா என்ன? ஆதித்தன் கையில் இருந்த காஃபி டம்ளரை என்னிடம் கொடுத்து விட்டு ரொம்ப அடக்கமாக சிரித்தான். நான் இது வரைக்கும் தப்பே பண்ணதுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் திமிர் கிடையாது மாணிக்கம் சார். நான் வெறும் உண்மையை தேடி அலையிறவன், அவ்வளோதான். என் வாழ்க்கையில் நான் ஏகப்பட்ட தப்புகளும் குழப்பங்களும் பண்ணியிருக்கேன். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் விட்ட சந்தர்ப்பங்களும் பல தடவை நடந்திருக்கு. ஆனால் ஒரு உண்மையை மட்டும் என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போனதே இல்லைன்னு நம்புகிறேன். அதுவும் தவிர எனக்கு கிடைச்சதெல்லாம் சில கேஸுகள் தான். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை சார். என்னை விட 1000 மடங்கு அதிகமான மர்மங்களையும் குற்றங்களையும் உங்கள் சர்வீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வேலையில் இருந்தபோது தினமும் சின்னதும் பெருசுமாக எத்தனை கேஸு பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை உங்கள் இடத்துல நான் இருந்தால் தினமும் அத்தனை கேஸுகளையும் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக என்னாலையும் பல கேஸுகளுக்கு விட கண்டுபிடிக்காமல் போயிருக்கோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆதித்தினுடைய இந்த முதிர்ச்சியான பதிலை கேட்டதும் மாணிக்கத்துக்கு மனதுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்பட்டது போல தெரிந்தது. அவருடைய முறை பேசும்போது அவருடைய குரலில் நெருக்கமும் தோழமையும் கலந்திருந்தது. ஆதித்தன் தம்பி, போலீஸ் வேலையில் ஏகப்பட்ட தலைவலி இருக்குப்பா. எப்பவுமே இந்த சின்ன சின்ன திருட்டு பசங்க தொல்லை தான் அதிகமாக இருக்கும். பெரிய சுறாமீன் மாதிரி இருக்கிற குற்றவாளிகள் எப்போவாவது தான் சிக்குவாங்க. ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த சின்ன பசங்களை வளைச்சி பிடிக்கிறக்குள்ள தான் நமக்கு உயிர் போயிடும். ஆனால் பெரிய குற்றவாளிகள் ரொம்ப சுலபமாக பிடிச்சிடலாம். அதை கேட்ட ஆதித்யன், நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான் சார். டாக்டர்கள் கூட அப்படி தான் சொல்லுவாங்க. பெரிய பெரிய வியாதிகள் கூட மருந்து இருக்குது. ஆனால் இந்த சளி இருமலை குணப்படுத்துறது தான் பெரிய தொல்லைம்பாங்க. சரி சார், உங்கள் வலைக்குள்ளே சிக்கின அந்த பெரிய சுறாமீனால் நீங்கள் சூப்பராக விளையாடி கரை சேர்த்திருப்பீங்களே, அப்படித்தானே? மாணிக்கம் உடனே பதில் சொல்லவில்லை. லேசாக புருவத்தை உயர்த்தி நிறுத்திவிட்டு கையிலிருந்து அந்த நடைத்தடியை உருட்டிக்கொண்டே யோசித்தார். பிறகு ஆதித்யனை ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்தார். என் போலீஸ் வாழ்க்கையில் எல்லா மீன்களையும் நான் கரை சேர்த்துட்டேன் தம்பி. ஆனால் ஒரே ஒரு மீனை தவிர. அதுதான் என்னோடய சர்வீஸோட கடைசி ரொம்ப முக்கியமான கேஸ். அது இந்த டவுனில் தான் நடந்தது. ஆனால் என்னால் அதுக்கு ஒரு முடிவே கட்ட முடியாமல் போச்சு. ஆதித்யன் ஆர்வமாகி, குற்றவாளியார்னு உங்களுக்கு தெரிஞ்சும் போதிய ஆதாரம் கிடைக்கலையா சார் என்று கேட்டான். மாணிக்கம் கொஞ்சம் தயக்கத்தோடு, ஒருத்த மேலே எனக்கு அசைக்க முடியாத பலமான சந்தேகம் இருந்ததுப்பா. ஆனால் அவன் சொன்ன அலிபி, அதாவது அந்த குற்ற சம்பவத்தின் போது அந்த இடத்துல இல்லைங்கிறக்கான சாட்சியை என்னால் என்ன பண்ணியும் உடைக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. அது மொத்த கேஸும் தலைகீழாக மாறிடுச்சு. நிஜமான குற்றவாளி யாருங்கிற மர்மம் கடைசி வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே முடிஞ்சு போச்சு என்றார். அப்படியா என்று ஆச்சரியப்பட்ட ஆதித்யன் சோஃபாவில் உட்கார்ந்து ஆர்வத்தோடு கைகளை கட்டி கொண்டான். மாணிக்கம் ஆதித்யனை உற்று பார்த்துவிட்டு, தம்பி, அந்த கதையை நீ கேட்குறியா என்றார். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன்.
இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. ஆதித்தின் முகத்தில் ஒரு துப்பறியும் ஆர்வத்துடன், கண்டிப்பாக சொல்லுங்கள் சார், கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் போல இருக்கே, நான் ரெடி என்றான். இது சுவாரஸ்யமான கதையா இல்லை, நீங்கள் தான் முடிவு பண்ணும் தம்பி. எனக்கு தெரிஞ்சு எல்லா விவரத்தையும் நான் உங்ககிட்ட அப்படியே சொல்கிறேன். ஒருவேளை உங்களால் அந்த நிஜமான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் முடியலாம் என்று சொல்லிவிட்டு மாணிக்கம் சார் லேசாக சிரித்தார். அவர் சொன்னது வெறும் கதை சொல்வதற்கான பீடிகை மட்டுமல்ல, அதுக்குள்ளே ஒரு மறைமுக சவாலும் ஒளிந்திருந்தது. சென்னையிலேருந்து வந்த பெரிய டிடெக்டிவ் ஆதித்யன் தானே நீ? உன்னோட புத்திசாலித்தனம் எவ்வளோன்னு இந்த கேஸில் காட்டு பார்க்கலாம். அப்படி அவர் ஆதித்யனுக்கு நேருக்கு நேர் சவால் விடுகிற மாதிரி இருந்தது. ஆனால் ஆதித்யன் அந்த சவாலெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ரொம்ப இயல்பாக சிரித்துக்கொண்டே சொன்னான். அட என்ன சார் நீங்கள், உங்களை போல் இத்தனை வருஷம் அனுபவம் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரிகளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேஸை என்னாலையா துப்பு தொலைக்க முடியும்? ஆனால் எனக்கு இந்த மர்ம கதையை கேட்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் சார். நாங்கள் 2 பேரும் கதையை கேட்பதற்காக மாணிக்கம் சாருக்கு இன்னும் நெருக்கமாக வந்து உட்கார்ந்தோம். அவர் தன் சட்டை பையிலிருந்து ஒரு சின்ன டப்பாவை எடுத்து ஒரு சிட்டிகை ஜர்தா புயலை வாயில் போட்டு கொண்டார். வெற்றிலை பார்க்க எல்லாம் இப்பொழுது இல்லை, வெறும் ஜர்தா மட்டும்தான். இதுதான் அவருடைய வழக்கமான ஸ்டைல் போல இருக்கிறது. அவர் தனது தொண்டையை கனைத்து கொண்டு கதையை ஆரம்பிக்கப் போக அந்த நேரத்தில் விஸ்வநாதன் மறுபடியும் அறைக்குள் வந்தார். என்னப்பா, இன்னொரு ரவுண்டு காஃபி இல்லை டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? கல்யாண வீடுங்கிறதால மத்தியான சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்குது என்றார். ஆதித்யன் உடனே, தாராளமாக வரட்டும் சார், அப்படியே விளக்காரங்கிட்ட சொல்லி இன்னொரு தடவை நல்லா சூடாக ஃபில்டர் காஃபி கொண்டு வர சொல்லுங்கள் என்றார். கொஞ்ச நேரத்தில் எங்கள் முன்னாடி சுட சுட ஃபில்டர் காஃபி டம்ளார்கள் வந்து சேர்ந்தன. கையில் காப்பியோடு நாங்கள் எல்லோரும் தயாராக அமர்ந்தோம். மாணிக்கம் தன்னுடைய வழக்கமான கம்பீரமான கரகரப்பான குரலில் கதையை சொல்ல ஆரம்பித்தார். நான் ரிட்டையர்ட் ஆகிக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாவட்டத்தோட தலைமை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டராக மாற்றலாகி வந்தேன். எனக்குள்ளே 3 நல்ல குணம் இருந்ததுப்பா. ஒரு கேஸை எப்படியும் விசாரித்து முடிக்கணுங்கிற புத்திசாலித்தனம் என்கிட்ட தாராளமாக இருந்தது. 2வது, நான் ரொம்ப சுறுசுறுப்பான ஆள். 3வது, நான் யாருக்கிட்டையும் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டேன். இந்த டவுன் நம்ம போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லேயே ரொம்ப மோசமான சட்ட ஒழுங்கு கெட்டுப்போன ஒரு ஊர்னு இருந்திருந்து. கொலை அப்புறம் ஏகப்பட்ட சட்டவிரோதன வேலைங்க இங்கே எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு ஏற்கனவே இந்த ஊரை பற்றி நல்லா தெரியுங்கிறதுனால இங்கே இருக்கிற ரவுடிகளோட நாடி நரம்பெல்லாம் எனக்கு அப்படியே அத்துப்படி. நான் வந்ததும் வராதுமா இரும்பு கரம் கொண்டு எல்லாத்தையும் அடக்க ஆரம்பித்தேன். ஒரு வருஷம் ஓடிச்சு. என்னோட கடுமையான கட்டுப்பாட்டால் ஊர் ஓரளவுக்கு அமைதியாக வந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது. வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் யார்கிட்டையுமே சொல்லாமல் நடு ராத்திரியில் என் சைக்கிள் எடுத்துகிட்டு ரவுண்ட்ஸுக்கு போயிடுவேன். இந்த ஊரில் குற்றங்கள் அதிகமாக நடக்கிற சில பகுதிகள் இருந்தது. அங்கே இருக்கிற இருட்டான சந்து பந்துகளை எல்லாம் சைக்கிளில் சுற்றி பார்ப்பேன். நைட் டியூட்டி போடுற கான்ஸ்டபிள் ஒழுக்கமாக ரோந்து வர்றாங்களான்னு கண்காணிக்கிறது தான் என்னோடய வேலை. என் சைக்கிளில் லைட் எதுவும் இருக்காது, ஆனால் கையில் எப்போவுமே ஒரு பிஸ்டலும் டார்ச் லைட்டும் இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும்தான் டார்ச் லைட்டையும் ஆன் பண்ணுவேன். அந்த விசித்திரமான கேஸ் ஆரம்பிச்சது அப்படி ஒரு ராத்திரியில் தான். வழக்கம் போல் நான் என் சைக்கிள் எடுத்துகிட்டு ரவுண்ட்ஸுக்கு கிளம்புனேன். நல்ல நிசப்தமான நள்ளிரவு. ரோட்டில் ஒரு மனுஷன் கூட நடமாட்டம் இல்லை. அங்கேயும் இங்கேயுமா தெருவிளக்குகள் மட்டும் மங்களே எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த ஊரில் நல்லவங்க வாழ்கிற பகுதியும் கொஞ்சம் மோசமான வாழ்கிற பகுதியும் சந்திக்கிற ஒரு எல்லை இருந்துச்சு. அந்த இடத்துல மாந்தோப்புகளும் பலாமரங்களும் சூழ்ந்த சில பழைய வீடுகளும் இருந்தது. வீடெல்லாம் நல்லா இடிஞ்சு போய் பழசாயிருந்தது. அங்கிருந்த மரங்களும் பல வருஷங்களாக பழமையான மரங்கள். ஒரு காலத்தில் அந்த பெரிய பணக்காரங்க வாழ்ந்த இடமா இருந்திருக்கணும். ஆனால் இப்போ அங்கெல்லாம் அந்த இடத்த வெறுத்துட்டு டவுனுக்கு போயிட்டாங்க. இப்போது அந்த பாழடைஞ்ச வீடுகள் 2 பகுதிக்கு நடுவில் ஒரு பார்டர் மாதிரி நின்றுட்டு இருந்தது. அங்கே வாழ்கிற மக்களோட சமூக நிலைமையும் அப்படித்தான். நடுத்தரத்துக்கும் கீழே ஒரு திரிசங்கு நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா பாருங்கள். நான் என் சைக்கிளை மெதுவாக ஓட்டிகிட்டு அந்த பகுதி வழியாக போயிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு முன்னாடி ஒரு 50 அடி தூரத்தில் 4 பேர் சேர்ந்து பாடை மாதிரி எதையோ தோளில் தூக்கிட்டு ஒரு வீட்டோட கேட்டை தாண்டி வெளியே வரதை பார்த்தேன். நடு ராத்திரியில் அவங்களோட நடமாட்டம் எனக்கு ரொம்ப சந்தேகத்தை வரவழைச்சிது. நான் டக்குன்னு சைக்கிளை வேகமாக மிதித்து அவங்க பக்கத்தில் போனேன். நெருங்கினதும் கையில் இருந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணி அவங்க முகத்தில் அடித்தேன். அப்புறம் கம்பீரமான குரலை, நில்லுங்க என்று சத்தம் போட்டேன். மொத்தம் 4 பேர் அங்கே இருந்தாங்க. நான் சத்தம் போட்டதும் பயந்து போய் அந்த பாடையை அப்படியே நடு ரோட்டில் தூக்கி போட்டுட்டு 4 திசையிலையும் செதற ஓடி ஆரம்பித்தாங்க. அடுத்த சில நொடிகளில் அவங்க எல்லாரும் ஒரு இருட்டுக்குள்ளே மறைஞ்சிட்டாங்க. ஆனால் ஓடுறதுக்கு முன்னாடி டார்ச் லைட் வெளிச்சத்தில் ஒருத்தனோட முகம் மட்டும் என் கண்ணில் அரைகுறையாக பட்டுச்சு. அவன் வேறு யாரும் இல்லை, அந்த வீட்டோட சொந்தக்காரனான குணசேகரன் தான்.
ஓடுனவங்கள துரத்தலாமான்னு யோசித்தேன். ஆனால் 4 பேர் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடினதுனால அவங்கள தேடி போகிறத விட்டுட்டு முதல்ல அந்த பாடைக்கு பக்கத்தில் என் சைக்கிளை நிறுத்தினேன். டார்ச் வெளிச்சத்தை அது மேலே திருப்பினேன். அது வெறும் பாடை இல்லை, அதில் ஒரு பொம்பளையோட உடம்பு வச்சு நல்லா கட்டியிருந்தாங்க. நல்லா ஆரோக்கியமான உடம்பு, பார்க்குறதுக்கு ஒரு இளம்பெண் மாதிரி இருந்தா. உடம்புல எங்கேயும் காயம்பட்ட அடையாளமே இல்லை. ஆனால் அவள் இறந்து போயிருந்தா. நான் உடனே என் பேக்கெட் வந்து விசில் எடுத்து பலமாக ஊதினேன். பக்கத்து தெருவில் ரவுண்ட்ஸில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள் விசில் சத்தம் கேட்டு ஓட்டவும் நடையமாக ஓடி வந்தான். சத்தத்தை கேட்டு சுத்துப்பட்டு வீடுகளில் தூங்கிட்டு இருந்த சில ஆட்களும் முடிச்சு வெளியே வந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து பணத்தை பார்த்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. அவள் அந்த குணசேகரனோட மனைவி ஹரிணி. அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை. குணசேகரன் அவன் மனைவி ஹரிணியும் மட்டும்தான் வாழ்ந்தாங்க. நான் அந்த கான்ஸ்டபிள் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் மற்ற போலீஸ்காரங்களை கூட்டிகிட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரை துணைக்கி வச்சுட்டு குணசேகரன் வீட்டுக்கு போய் சோதனை செய்ய ஆரம்பித்தேன். அது ஒரு அடுக்கு வீடு தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. மொத்தம் 6 ரூம்ஸ் இருந்தது. அதில் 3/4 ரூம்ஸ் புழக்கத்தில் இல்லாமல் சும்மா தான் கிடந்தது. 2 ரூமில் மட்டும்தான் ஆளுங்க நடமானதுக்கான அறிகுறியே இருந்துச்சு. அதில் ஒன்று அவங்களோட பெட்ரூமு, ஒரு பெரிய ரூமு. அதுக்கு அடுத்த 2 தனித்தனியாக கட்டில் போட்டிருந்தது. கட்டலில் படுக்க அப்படியே கலையாமல் தான் இருந்தது. ஆனால் இன்னொரு கட்டில் யாரோ பயன்படுத்தியிருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுது. வீடு முழுக்க தேடி கூட ஒரு புழு பூச்சி கூட இல்லை. வெளியில் தோட்டம் முழுக்க தேடி பார்த்தோம், அங்கேயும் யாரும் இல்லை. பெரிய பெரிய மாமரங்களும் பலாமரங்களும் இருட்டில் வரிசையாக பேய் மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு. நான் உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் பார்த்து, இந்த அம்மாவுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லாமல் இருந்துச்சா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இன்னும் கேட்டேன். ஒரு பக்கத்து வீட்டுக்காரருடனே, இல்லையே சார், அவளுக்கு எந்த உடம்பும் சரியில்லாமல் இல்லை, இன்றைக்கி சாயங்காலம் கூட கேட்டுக்கிட்டு நின்று நம்ம வினோத் தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாளே என்றார். அப்படியா, யார் அது இந்த வினோத்? அவன் பேர் வினோத்குமார் சார், இங்கே ஒரு அடகு கடை வச்சுருக்கான். கேட் பகுதிக்கு திரும்பி வந்து பார்த்தபோது போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து 2 சப் இன்ஸ்பெக்டர்களும் சில கான்ஸ்டபிளும் அங்கே வந்து சேர்ந்திருந்தார்கள். மாணிக்கம் சுருக்கமாக விஷயத்தை சொல்லி ஒரு சப் இன்ஸ்பெக்டரை அந்த பெண்ணுடைய உடலை போஸ்ட்மார்ட்டத்திற்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக சொன்னார். 4 கான்ஸ்டபிள்களை அந்த பாடையை தூக்கி கொண்டு புறப்பட்டார்கள். அக்கம்பக்கத்து ஆட்கள் யாரும் இன்னும் கலைந்து போகலை. அவர்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு ரகசியமாக முணுமுணுத்து கொண்டிருந்தார்கள். மாணிக்கம் அவர்களிடம், அந்த பொண்ணோட புருஷனோட முழு பேர் என்ன என்று கேட்டார். ஒருத்தன், அவன் பேர் குணசேகர சார் என்றான். அவன் இப்போ எங்கே? பக்கத்து வீட்டுக்காரர்கள் முதல்ல எதுவும் சொல்ல தயங்கினார்கள். அப்புறம் ஒருத்தர் கொஞ்சம் பயத்தோடு, குணசேகர எப்போ சாயங்காலம் வீட்டில் இருந்து கிளம்பிடுவான் சார், ராத்திரி 1 மணி 2 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு திரும்புவான் என்றார். எங்கே போவான்? நம்ம காளிமுத்து கடையில் தான் எப்போவும் சீட்டார் நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே தான் போயிருப்பான். அந்த காளிமுத்து கடை எங்கே இருக்குது? அவர்கள் அந்த விலாசத்தை சொன்னார்கள். மாணிக்கம் அங்கிருந்து கான்ஸ்டபிளை அந்த வீட்டுக்கு காவலுக்கு நிறுத்திவிட்டு கூட வந்த இன்னொரு சப் இன்ஸ்பெக்டரை கூட்டிக் கொண்டு காளிமுத்து கடையை நோக்கி புறப்பட்டார். போவதற்கு முன்னாடி அங்கிருந்த மக்களிடம், நாளை காலைல வந்து உங்ககிட்ட முறையாக ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அத்தியாயம் 3. காளிமுத்து கடை குணசேகரன் வீட்டிலிருந்து 1/2 மைல் தூரத்தில் இருந்தது. அந்த டவுனோட பழைய மோசமான பகுதியை தாண்டி மார்க்கெட் ஏரியா ஆரம்பிக்கிற இடத்தில் இருந்தது அது. அது ஒரு பழைய இரும்பு கடை. அந்த மார்க்கெட் பகுதிக்கு இரும்புப்பேட்டையினேதே பெயர். நிசப்தமான அந்த நள்ளிரவு மார்க்கெட்டுக்குள் நடந்து போய் மாணிக்கம் அந்த காளிமுத்து கடைக்கு முன்னாடி நின்றார். கடைக்கு முன்னாடி ரோட்டோரமாக பெரிய பெரிய இரும்பு ராடுகளும் சாக்குகளும் குமிந்து கிடந்தது. கடையுடைய மெயின் கதவு உட்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. மாணிக்கம் சத்தமில்லாமல் கடையை சுற்றி வந்து பார்த்தபோது பக்கவாட்டிலிருந்த ஒரு ஜன்னல் ஓட்டை வழியாக மெல்லியதாக வெளிச்சம் வருவதை கவனித்தார். அவர் டக்கென்று அந்த ஜன்னல் பக்கமாக போய் அந்த ஓட்டை வழியாக உற்று பார்த்தார். உள்ளே நீளமாக பாய் விரிக்கப்பட்டிருந்தது. 4 பேர் சுற்றி உட்கார்ந்து தீவிரமாக சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் பாயிண்ட் மேல் ஏகப்பட்ட பணம், ரூபாய் நோட்டுகளும் குவிந்து கிடந்தன. நல்லா காசு வச்சு பெட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். சப் இன்ஸ்பெக்டர் சைக்கிளோடு ரோட்டுக்கு நின்று கொண்டிருந்தார். மாணிக்கம் கைகாட்டி சைகை செய்ததும் அவர் சைக்கிளை ரோட்டோரமாக வைத்துவிட்டு மெயின் கதவுக்கு முன்னாடி போய் நின்றார். இப்பொழுது மாணிக்கம் அந்த ஜன்னல் கதவை மெதுவாக தட்டினார். உள்ளே சீட்டு விளையாடி கொண்டிருந்த 4 பேரும் ஒரே நேரத்தில் பயத்தோடும் பதற்றத்தோடும் ஜன்னல் பக்கமாக திரும்பினார்கள். 4 ஜோடி கண்களில் மரண பயம் தெரிந்தது. அதில் ஒருத்தன் டக்கென்று முன்னாடி கிடந்த பணத்தை எல்லாம் அள்ளி தன் சட்டை பைக்குள் திணித்து கொண்டான். மாணிக்கம் தன் அதிகார குரலில், கதவை திறங்கடா என்றார். உள்ளே இருந்த 4 பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்புறம் ஒருவன் குரலை உயர்த்தி, யாரது என்றான். மாணிக்கம் கம்பீரமாக, போலீஸ், மரியாதையா கதவு தர. உள்ளே இருந்த 4 பேரும் மறுபடியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்புறம் ஒருவன், அவன்தான் அந்த இரும்புக்கடை முதலாளி காளிமுத்து என்று நினைக்கிறேன், மெதுவாக எழுந்து போய் கதவை நோக்கி நடந்தான். மாணிக்கம் ஜன்னல் பக்கத்திலிருந்து விலகி மெயின் கதவுக்கு முன்னாடி போய் நின்றார். கதவு திறந்தது. கதவை திறந்த அந்த ஒல்லியான ஆள் யூனிஃபார்மில் இருந்த 2 போலீஸ்காரர்களை பார்த்ததும் பதறிப்போய் ஒரு அடி பின்னால் வந்தான்.
யார் யார் என்ன வேணும் சார் என்று தடுமாறினான். மாணிக்கம் உடனே நீ தான் காளிமுத்துவா என்று கேட்டார். ஆமாம் சார், என்ன விஷயம்? உள்ளே வேறு யாரெல்லாம் இருக்காங்க? காளிமுத்து எச்சிலை விழுங்கிவிட்டு என் நண்பர்கள் 3 பேர் இருக்காங்க சார் என்றான். மாணிக்கம் அதற்கு மேல் அங்கே நின்று பேச விரும்பவில்லை. கூட வந்த சப் இன்ஸ்பெக்டரை கூட்டிக் கொண்டு நேராக கடைக்குள் நுழைந்தார். கடையோட பக்கத்தில் இருந்த சின்ன ஆஃபீஸ் ரூமுக்குள் போய் பார்த்தபோது அங்கே 3 பேரும் பாயில் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். ஒருவன் அப்போவும் பயத்தில் கையில் இருந்த சீட்டுகளை களைத்து அடுக்கிக் கொண்டிருந்தான். மாணிக்கம் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்று அவர்கள் 4 பேரையும் உற்று கவனித்தார். 4 பேருமே 30 to 40 வயதுக்குள் இருக்கும். பார்ப்பதற்கு எல்லோரும் சாதாரண ஆட்கள் மாதிரித்தான் தெரிந்தார்கள். ஆனால் அந்த சீட்டுக்களை அடுக்கிக் கொண்டிருந்தான் பாருங்க, அவன் நல்ல தடிமனாக கட்டுமஸ்தாக இருந்தான். பார்த்த உடனே தெரிந்தது அவன்தான் இந்த டீமுக்கே லீடராக இருக்கும் என்று. மாணிக்கம் நேராக அவன்கிட்ட போய் இதில் குணசேகரன் யார் என்று கேட்டார். அந்த தடிமனான புருவத்தை உயர்த்தி போலீஸை பார்த்தான். அப்புறம் கையில் இருந்த சீட்டுக்களை பாயில் போட்டு நிதானமாக எழுந்து நின்றான். நான் தான் குணசேகரன். என்ன விஷயம் சார்? அவனுடைய குரல் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தது. மாணிக்கம் அவர்கள் 4 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டே சொன்னார். நடுராத்திரியில் பாடலை பணத்தை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு ஓடிட்டு இருந்தீங்க. எப்படியாவது இன்றைக்கே எரிச்சு சாம்பலாக்கணும், சாட்சியே இருக்காது சப்பர்ஷான் பிளான் பண்ணிங்களா? அந்த 4 பேரோட முகத்திலும் அப்பொழுது வந்து ஆச்சரியம் இருக்குது. அது அசல் ஆச்சரியம் மாதிரி தான் தெரிந்தது. குணசேகரன் பதறாமல், பிணமா? என்ன சார் பேசுகிறீங்க? யார் பிணம் என்று கேட்டான். மாணிக்கம் கோபமாக, இதோ பாருடா, என்கிட்ட இந்த நடிப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் என் கண்ணால் நானே உன்னை பார்த்தேன். இந்த பிணத்தை தூக்கிட்டு உடனே 4 பேரில் நீயும் ஒருத்தன் என்றான். குணசேகரன் லேசாக சிரித்து கொண்டு, நீங்கள் எந்த நேரத்தை பற்றி பேசுகிறீங்க சார் என்று கேட்டான். இன்றைக்கி ராத்திரி சரியாக 12 மணிக்கு நடந்தது சொல்கிறேன். நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டீங்க சார். இன்றைக்கி ராத்திரி 8 மணியிலிருந்து நாங்கள் இங்கே சீட்டு விளையாட உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் யாரையும் இந்த இடத்த விட்டு வெளியே போகவே இல்லையே என்றான் குணசேகரன். அப்படியாடா, ரொம்ப நியாயமாக சீட்டு விளையாண்டு இருந்தீங்களா? பெட்டு கட்டி சூதாட்ட ஆடுறீங்க அப்படி தானே? அதை கேட்டதும் மற்ற 3 பேரும் தலையை சொரிய ஆரம்பித்தார்கள். ஆனால் குணசேகரன் மட்டும் துளி கூட பதற்றப்படாமல், ஆமாம் சார், காசு வச்சு தான் விளையாடினோம். நாங்கள் 4 பேரும் மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒன்றா சேர்ந்து விளையாடுறது வழக்கம்தான் என்றான். மாணிக்கத்திற்கு புரிந்து போயிற்று. இப்போதைக்கு இவர்களை இங்கே வைத்து மிரட்ட முடியாது. ஸ்டேஷனுக்கு கூட்டி கொண்டு போய் தான் கவனிப்பை காட்டணும். சரி, இப்போதைக்கு இந்த சட்டவிரோத கேஸில் உங்கள் 4 பேர்த்தையும் நான் அரெஸ்ட் பண்ணுறேன். எல்லாரும் ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க என்றார். அங்கே கொஞ்சம் நேரம் வாக்குவாதம் நடந்தது. ஆனால் போலீஸ் அதிகாரம் முன்னாடி அவர்களால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. கடைசியில் 4 பேரும் ஸ்டேஷனுக்கு வர ஒத்துக்கொண்டார்கள். போகிற வழியில் மாணிக்கம் சொன்னார், நீங்கள் ஜாமீன் எடுக்க ஆளை கூட்டிகிட்டு வந்தால் இன்றைக்கி ராத்திரியே உங்களை ரிலீஸ் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் தூரம் நடந்து போன பிறகு குணசேகரன் மெதுவாக நின்று விழுங்கி கேட்டான், சார், முதல்ல பிணத்தை பற்றி ஏதோ சொன்னீங்களே, அது யார் பிணம் சார்? மாணிக்கம் அவனை திரும்பி பார்த்தபடி ரொம்ப அசால்ட்டாக சொன்னார், உன் பொண்டாட்டி ஹரிணியோட பணம் தாண்டா அது. அதை கேட்டதும் குணசேகரன் நடு ரோட்டில் அப்படியே அதிர்ச்சியாக உறைந்து போய் நின்றான். என்னது, ஏன் மனைவியா? என்ன சார் விளையாடுறீங்களா? என்னால் இதை நம்பவே முடியாது. ஹரிணி இல்லை, நான் முதல்ல வீட்டுக்கு போகணும் சார் என்று கத்தினான். இப்போ வீட்டுக்கு போய் ஒரு லாபம் இல்லை. அவளோட உடம்பு போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சாச்சு. ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்ததும் மாணிக்கம் அந்த 4 பேரையும் லாக்கப்பில் அடைக்க சொன்னார். அதன் பிறகு தன்னுடைய ஆஃபீஸ் ரூமில் அமர்ந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரணை செய்ய ஆரம்பித்தார். முதலாவதாக குணசேகரனை கூப்பிட்டார்கள். அவன் டேபிளுக்கு பக்கத்திலிருந்து நாற்காலியில் வந்து அமர்ந்ததும் மாணிக்கம் கேள்விகளை கேட்கத் தொடங்கினார். நீ என்ன வேலை பண்ணுற? குணசேகரன் நிதானமாக, எனக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் சார். மெயினாக ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறேன். நான் நல்ல வசதியான ஆள். ஏதோ சின்னப்பட்டு பெட்டி கடை வச்சுருக்கிறவங்க கிடையாது என்றான். நீ இருக்கிறத அந்த வீடு உன்னோடதா? ஆமாம் சார். வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 5 வருஷம் இருக்குது சார். 19 லட்சத்துக்கு வாங்கினேன். அவன் பணத்தை பற்றி பேசிய போதெல்லாம் மாணிக்கத்துக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவர் துளி கூட அசராமல் அடுத்த கேள்வி கேட்டார். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 7 வருஷம் ஆகுது சார். மாமனார் வீடு எங்கே இருக்குது? இதே டவுனில் தான். அவரோட பேர் தீனதயாளன். அவர் இப்போ எங்கே இருக்கார்? எனக்கு தெரியல சார். அநேகமாக ஜெயிலில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜெயில்லையா? ஆமாம் சார், ஜெயில் தான் என் மாமனாருக்கு நிரந்தர வீடு. மாமனார் கூட உனக்கு சுமூகமான உறவு இருக்கா? நான் முகத்தில் முடிக்கிறது கூட கிடையாது சார். மாணிக்கம் கொஞ்ச நேரம் புருவத்தை நெறித்து யோசித்தார். பின்பு கேட்டார், உன் மனைவி ஹரிணி கூட உனக்கு எப்படி உறவு இருந்தது? குணசேகரன் லேசாக தயங்கிவிட்டு, கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆனதுக்கப்புறம் புருஷன் முன்னாட்டிக்குள்ளே எவ்வளோ நெருக்க முடியுமோ அவ்வளோ இருந்தது என்றான். குழந்தைக்கு எதுவும் இல்லையா? இல்லை சார், அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. மாணிக்கம் உடனே தன் ஆள்காட்டியவர்களை நீட்டி எச்சரிக்கிற துணியில் சொன்னார். இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து உன் மனைவியோட பணத்தை வீட்டிலேருந்து வெளியே தூக்கிட்டு போனீங்க. நான் டார்ச் வெளிச்சத்தை போட்டு உன் மேலே தெளிவாக பார்த்தேன்.
குணசேகரன் எந்த பதட்டமும் இல்லாமல் ரொம்ப நிதானமாக சொன்னான். நீங்கள் யாரையோ பார்த்துட்டு தப்பாக நினச்சிட்டீங்க சார். இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காளிமுத்து இரும்பு கடையில் உட்காந்து சீட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம். சரி, உன் மனைவியோட குணம் நடத்தையெல்லாம் எப்படி என்று அடுத்த கணையை தொடுத்தார் மாணிக்கம். ஒரு பொம்பளையோட குணத்தை பற்றியும் நடத்தையை பற்றியும் யாரால சார் துல்லியமாக சொல்ல முடியும்? ஆனால் சுற்றுப்பட்டு இருக்கிற பக்கத்து ஜனங்கள் எல்லாம் அவளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னு பேசுனாங்க? நான் ராத்திரி நேரத்தில் வீட்டில் இருக்கிறது இல்லைன்னு, அதனால் கடந்த சில மாதமாக யாரோ ஒருத்தன் நைஸாக தோட்டத்து வழியாக வந்து இருட்டில் ஹரிணியை சந்திச்சுட்டு பேசிட்டு போகிறதாவும் சொல்லிட்டாங்க. இதை பற்றி உன் மண்டாட்டிட்டு நீ எதுவும் கேட்கலையா? கேட்டேன் சார். ஆனால் அவன் நடந்ததெல்லாம் போய் அபாண்டமான பழின்னு அப்படின்னு சாதிச்சுட்டா. வேறு ஏதாவது விசித்திரமாக நடந்துச்சா? வேறு என்ன சார், ஒரு முறை ஹரிணியோட பீரோவை திறந்து பார்க்கும்போது அதில் சில தங்க நகைகள்லாம் இருந்தது. அதை நான் அவளுக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை சார். உன் பொண்டாட்டிக்கு அந்த நகை இங்கிருந்து வந்து நீ விசாரிக்கலையா என்ன? விசாரிச்சு என்ன சார் ஆக போகுது? ஒரு பொம்பளை தடமாறி போகணுன்னு முடிவு பண்ணிட்டா அவளை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? மாணிக்கம் கண்களை சுருக்கி, ஆனால் அவளை கொலை செய்ய முடியும் இல்லையா என்றார். குணசேகரன் சற்றும் பதறாமல், நான் ஹரிணியை கொல்லலை சார் என்றான் ரொம்ப அழுத்தமாக. மாணிக்கம் அவனிடம் பல கோணங்களை மாற்றி மாற்றி விசாரணை செய்தார். ஆனால் குணசேகரனை ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியவில்லை. அவனுடைய அந்த வெட்டு 1 துண்டு 2ங்கிற பேச்சும் நிதானத்தையும் பார்த்தால் அவன் சொல்வது எல்லாம் அசல் உண்மைதானோ என்று தோன்ற ஆரம்பித்தது. அத்தியாயம் 4. குணசேகரனை மறுபடியும் லாக்கப்பில் அடைக்க சொல்லிவிட்டு மாணிக்கம் அடுத்ததாக கடையுடைய முதலாளி காளிமுத்துவை கூப்பிட்டு வர சொன்னார். காளிமுத்துவோட அந்த ஒல்லியான எலும்பும் தொழுமான உடம்புக்குள்ளே ஒரு இரும்பு போன்ற பிடிவாதக்கார மனம் ஒளிந்திருந்தது. மாணிக்கம் எவ்வளவோ மிரட்டி பார்த்தும் அவருடைய பிடிவாதத்தை உடைக்கவே முடியவில்லை. நாங்கள் 4 பேரும் ராத்திரி 8:30 மணிக்கு கடையில் உட்கார்ந்து சீட்டு விளையாட வைத்துட்டோம். விடியற்காலையில் நீங்கள் வரும் வரைக்கும் எங்கள் 4 பேரில் ஒருவர் கூட ஒரு நொடி கூட அந்த கடையை விட்டு வெளியே போகவில்லை என்று அவன் பதிலில் இருந்து அவன் துளி கூட பிசகவில்லை. ஆனால் மற்ற விஷயங்களை பற்றி காளிமுத்து ரொம்ப ஓப்பனாக பேசினான். குணசேகரன் அவனுடைய சின்ன வயது நண்பன். அவனுடைய குடும்ப ரகசியங்கள் எல்லாமே காளிமுத்துவுக்கு அத்துப்படி. குணசேகரனுடைய பொருளாதார நிலைமை ஆரம்பத்தில் ரொம்ப மோசமாக இருந்ததாம். மார்க்கெட்டில் பிஸ்னஸ் சூடுபிடித்த பொழுது அவன் நல்லா சம்பாதித்து முன்னுக்கு வந்திருக்கிறான். ஹரிணியை அவன் கல்யாணம் பண்ணிக்கும் போது அவன் ரொம்ப ஏழை தான். ஹரிணியுடைய அப்பா தீனதயாளன் ரொம்ப மோசமான ஆள். ஒரு நேரத்து திருடனும் கூட, முட்டாளும் கூட. திருட போய் எப்படி அவன் போலீஸில் மாட்டிக்குவான், அப்புறம் ஜெயிலுக்கு போவான். ஹரிணியோட அம்மா மேலேயும் ஊருக்குள் அவ்வளோ பெரிய அவப்பெயர் இருந்தது. கண்ணால் எதை பார்க்கிறார்களோ அதைத்தான் கற்றுக்குவாங்க. ஹரிணியோட அப்பா ஜெயிலில் இருக்கும் பொழுது அவங்க அம்மா வீட்டுக்கு வேறு சில ஆண்களும் வந்து போயிருக்கிறார்கள். குணசேகரன் ஹரிணியை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்ட பொழுது நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை ரொம்பவும் தடுத்திருக்கிறார்கள். ஆனால் குணசேகரன் யார் பேச்சையும் கேட்காமல் அவளை கல்யாணம் செய்து கொண்டான். அதன் பிறகு பிஸ்னஸில் காசு வந்ததும் பெரிய வீடெல்லாம் வாங்கினாள். ஆனால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எப்பொழுதுமே சுகமமான உறவே இருந்ததில்லை. குணசேகரன் வீட்டில் அதிகமாக தங்க மாட்டான். எப்பொழுதும் வெளியே தான் சுற்றி கொண்டே இருப்பான். ஆனால் அதுக்காக அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டான்னு சொல்கிறதெல்லாம் சுத்த பொய் சார். குணசேகரன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவன் ரொம்ப தங்கமான மனுஷன். வாழ்க்கையோட ஆரம்பத்தில் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு குடிசை பகுதியில் வளர்ந்த ஆளானவன் தான் அவன். ஆனால் அவனோட எப்போ ரொம்ப உயர்ந்தது சார் என்று குணசேகரனுக்காக வக்காலத்து வாங்கினான் காளிமுத்து. காளிமுத்து தன் நண்பனை பற்றி பேசி முடித்ததும் மாணிக்கம், சரி குணசேகரன் மாமனோட தீனதயாளன் இப்போ எங்கே இருக்கா என்று கேட்டார். காளிமுத்து, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தீனதயாளன் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி இங்கே வந்தான். அப்போது ஹரிணியோட அம்மா இறந்து போயிருந்தாங்க. தீனதயாளன் ஒரு 2-3 நாள் மகள் மருமகன் வீட்டில் தான் தங்கியிருந்தான். ஆனால் ஒரு நாள் குணசேகரனுக்கு அவனுக்கு நடுவில் பெரிய சண்டை வந்துருச்சு. அன்றைக்கே தீனதயாளன் வீட்டை விட்டு வெளியே எங்கேயோ போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் இந்த ஊர் பக்கமே வரல. நாங்களும் அவனை பார்க்கல. அவனுக்கும் வயசாயிடுச்சு. ஜெயில் வாழ்க்கை வேறு உடம்பு ரொம்ப உடச்சிருச்சு. அநேகமாக அவன் எங்கேயாவது செத்து கூட போயிருக்கலாம் சார் என்றான். அதற்கப்புறம் காளிமுத்துவையும் உள்ளே அனுப்பிவிட்டு தேவராஜன் என்பவரை விசாரணைக்கு கூப்பிட்டார் மாணிக்கம். தேவராஜன் இந்த நிலக்கரி விறகு வியாபாரம் போன்ற பண்ணுகிற பெரிய பணக்காரர். குணசேகரனுடைய சின்ன வயது நண்பரும் கூட. இன்பதுன்பங்களில் எல்லாம் எப்பொழுதும் கூட இருக்கிற நெருங்கிய தோழன். அவரும் கூட, நாங்கள் குணசேகரன் மனைவியை கொலை பண்ணி அவங்க பிணத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னு சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 பொய் சார். நாங்கள் எல்லாரும் அங்கே ஒன்றா சேர்ந்து சீட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம் என்று உறுதியாக சொன்னார். தன் நண்பனுடைய மனைவின் நடத்தையை பற்றி பெரிதாக எந்த கருத்தும் சொல்ல அவர் மறுத்து விட்டார். ஆனால் ஹரிணி ஒன்றும் ஒழுக்கமான குடும்பத்திலிருந்து வந்த பெண்ணில்லை என்பது மட்டும் உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டார். மாணிக்கம் தேவராஜனை எவ்வளவோ மிரட்டி பார்த்தும் அவரால் உண்மையை உடைக்க முடியவில்லை. எந்த ஒரு புதிய தகவலும் அவரிடமிருந்து கிடைக்கவில்லை. கடைசியில் சலித்து போன மாணிக்கம், சுடுகாட்டு பக்கத்தில் உனக்கு ஏதாவது விறகு கொண்டு இருக்கா என்று கேட்டார். தேவராஜன் லேசாக திகைத்து போய், ஆமாம் சார், டவுனில் 2 குடோன் இருக்குது, அப்புறம் சுடுகாட்டுக்கு வெளியே ஒரு விறகு மண்டி இருக்குது என்றான். மாணிக்கம் கண்களை சுருக்கி கொஞ்ச நேரம் அவனையே பார்த்துவிட்டு,
இப்போதாவது நிஜத்தை சொல்ல போறியா என்ன என்றார். தேவராஜன் ரொம்ப அசால்ட்டாக, நான் நிஜத்தை தான் சார் இத்தனை நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன் என்றான். அடுத்ததாக 4வது ஆளை கூப்பிட்டான். அவன் பேர் சந்தோஷ். பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறான். ரொம்ப குறைவாக பேசுகிறோம். அதே சமயம் கொஞ்சம் நக்கலான ஆசாமி. மாணிக்கம் கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் அவன் ஒரு ஆபாசமான ஜோக்கை சொல்லி தலையை குடிந்து நாக்கை கடித்து கொண்டாள். ஆனால் அன்னைக்கு ராத்திரி சீட்டு விளையாடின விஷயத்துக்கு அவனுடைய மனதில் துளி கூட சந்தேகம் இருக்கவில்லை. அவன் எவ்வளவு வேணுமானாலும் பொய் சொல்லுவான். ஆனால் கேஸுக்கு தேவையான விஷயத்தை ஒன்று கூட வாய் திறந்து சொல்ல மாட்டான் என்று மாணிக்கத்திற்கு புரிந்து போனது. அவர் விரக்தியோடு, நீ கான்ட்ராக்டர் தானே, உங்கள்கிட்ட ஏகப்பட்ட மூங்கில் மரம் இருக்குமே என்று கேட்டார். சந்தோஷ் சிரித்து கொண்டே, மூங்கில் மரங்களா? தாராளமாக இருக்கும் சார். பில்டிங் கட்டும்போது சாரம் கட்டுறதுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக வேணும் இல்லை என்றான். மாணிக்கம் சற்று கரகரப்பான குரலில், பிணத்தை சுமக்க பாடம் கட்டுறதுக்கு அதானே வேணும். அந்த 4 நண்பர்களிடம் விசாரணை நடத்தி முடிப்பதற்குள் விடிந்தே போய்விட்டது. மறுநாள் காலையில் அவர்களை அதற்கு மேல் லாக்கப்பில் அடைத்து வைக்க முடியவில்லை. அவர்களுடைய வக்கீல் வந்து கோர்ட் மூலமாக ஜாமீன் எடுத்து அவர்களை ரிலீஸ் பண்ணி கூட்டி விட்டு போய்விட்டார். குணசேகரன் தான் தன் மனைவியை கொலை செய்திருக்கிறான், மற்ற 3 பேரும் அதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு மாணிக்கம்க்கு மனசுக்குள்ள ஆழமான சந்தேகம் இருந்தது. ஆனால் கையில் எந்த ஆதாரமும் இல்லை. அவருடைய சொந்த கண்ணால் பார்த்த சாட்சியத்தை தவிர அதை நிரூபிக்க வேறு எந்த ஒரு சான்றும் இல்லை. கோர்ட்டுக்கு போனால் வக்கீலோட குறுக்கு விசாரணையிலே இந்த ஒரே ஒரு சாட்சியம் மட்டும் தவிடுபொடி ஆகிவிடும். அதனால் இப்போதைக்கு அவர்கள் மேல் கொலை குற்றம் சாட்ட முடியாமல் வெறும் சூதாட்ட கேஸோடு திருப்தி கொள்ள வேண்டியதாக போயிட்டு. ஆனால் மாணிக்கம் கொலை வழக்கின் விசாரணை கைவிடவில்லை. 2 அசிஸ்டன்ட் போலீஸ்காரரை கூட்டிக் கொண்டு குணசேகரனோட அக்கம்பக்கத்து வீடுகளை போய் பார்த்து அவர்களுடைய வாக்குமூலங்களை முறைப்படி எழுதி கொண்டாரோ. மதியம் 1 மணிக்கு வாக்கில் மறுபடியும் குணசேகரன் வீட்டுக்கு தணிக்கை செய்ய போனார். வீட்டு கேட்டில் ஒரு கான்ஸ்டபிள் காவலுக்கு நின்று கொண்டு இருந்தான். அவன் குணசேகரன் காலையில் 11 மணி போல வீட்டுக்கு திரும்பி வந்து உள்ளதையான் இருக்கிறான் என்று கூறினான். மாணிக்கம் வீட்டுக்குள் நுழைந்து பார்த்த பொழுது குணசேகரன் பெட்ரூம் கட்டிலில் படுத்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். போலீஸாரோட பூட் சத்தம் கேட்டு தன் சிவந்த கண்களையும் மெதுவாக திறந்து பார்த்தான். அவன் தூக்க கலக்கத்தில், மறுபடியும் என்ன சார் வேணும் என்றான். மாணிக்கம், நான் உங்கள் வீட்டை சோதனை செய்ய வந்திருக்கோம் என்றான். தாராளமாக செய்யுங்க, உங்களுக்கு என்ன தெனுதோ அதை செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அவன் மறுபடியும் படுத்து தூங்க போனான். அவன் வழக்கமாகவே மதியம் வரைக்கும் தூங்குகிற ஆள் போல இருந்தான். அதுவும் இல்லாமல் நேற்று ராத்திரி முழுக்க ஸ்டேஷனில் முழித்து கொண்டிருந்ததால் இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் தூங்குவான் போல தெரிந்தது. ஆனால் தன் மனைவி இறந்த துக்கத்தில் அவன் மனதில் ஒரு சின்ன வடு கூட ஏற்படவில்லையா? அவன் கொலை செய்தானோ இல்லையோ, தன் பெண்டாட்டி இறந்து கிடக்கும் பொழுது ஒரு மனுஷனால் எப்படி நிம்மதியாக தூங்க முடிகிறது? மாணிக்கம் அவனை தூங்க விடவில்லை. உங்கள் மனைவி ஹரிணியோட நகையெல்லாம் நான் பார்க்கணுமே என்றார். குணசேகரன் லேசாக சளிப்படைந்தது போல போய் சுவத்திலிருந்து ஒரு பீரோவை திறந்தான். அதில் இருந்த துணிமணிகளுக்கு பின்னால் இருந்த ஒரு கை நிறைய நகைகளை அள்ளி எடுத்து கொண்டு வந்து டேபிளில் வைத்தான். அதில் தினமும் போடுகிற சாதாரண நகைகளும் இருந்தது, விசேஷங்களுக்கு போடுகிற பெரிய நகைகளும் இருந்தது. மாணிக்கம் அதிலிருந்து சில நகைகளை காட்டி, இதில் எந்த நகை நீ அவளுக்கு வாங்கி தரல? குணசேகரன் அதிலிருந்து ஒரு தங்க மோதிரம், ஒரு ஜோடி கம்மல், அப்புறம் ஒரு தங்க ஹேர்பின் ஆகியவற்றை தனியாக பிரித்து அவர் கையில் கொடுத்தான். அந்த நகைகள்லாம் பார்ப்பதற்கு நன்று புதிதாகவும் இதுவரை பயன்படுத்தாதவும் போலவும் இருந்தது. மாணிக்கம் அந்த நகைகள்லாம் வாங்கி தன் சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டு, இதெல்லாம் நான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போகிறேன், விசாரணை முடிஞ்சு அப்புறமா திருப்பி தரேன் என்றார். அதன் பிறகு மாணிக்கம் அந்த வீடு, தோட்டம் எல்லா இடத்தையும் அக்கு வேறு ஆணி வேறாக அலசி ஆராய்ந்து பார்த்தார். ஆனால் ஹரிணியினுடைய மரணத்துக்கான ஒரு சிறு தடயமோ ரகசியமோ அங்கு எங்குமே கிடைக்கவில்லை. மாலை ஒரு 3:30 மணி வாக்கில் தான் குணசேகரன் வீட்டு சோதனையை அவர் முடித்தார். கூட வந்த அசிஸ்டன்ட் போலீஸ்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு அனுப்பிவிட்டு அவர் நேராக அடகு கடை வைத்திருந்தானே அந்த வினோத்குமாரின் கடைக்கு சென்றார். அத்தியாயம் 5. மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற வினோத்தோட அந்த நகைக்கடை ஏற்கனவே மாணிக்கத்துக்கு நன்றாக தெரிந்த கடைதான். பெரிய கடை. கடைக்குள்ளேயே நகைகளை செய்வதற்கான சின்ன பட்டறையும் வைத்திருந்தான். வினோத் கடைக்குள்ளே தான் இருந்தான். நல்ல ஆடம்பரமான அலங்கரிக்கப்பட்ட ஒரு தனி ரூமில் டேபிள்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து பைப்பில் புகையிலை பிடித்து கொண்டிருந்தான். அவருடைய வயது ஒரு 50 இருக்கும். ஆனால் ஆள் செம ஷோக்கான போர்வழி. உடம்பிலே நல்ல பளபளப்பான பட்டு குர்த்தா, மடித்து தைத்த தூய வெள்ளை வேட்டி, மீசையெல்லாம் மேலும் கீழும் நன்றாக ட்ரிம் செய்யப்பட்டு ரொம்ப நயமாக வைத்திருந்தார். தலையில் வழுக்கை விட ஆரம்பித்திருந்தாலும் முன்னந்தலையில் இருந்த கொஞ்சம் முடியை 3 பக்கமும் சீவி எப்படியோ அந்த வழுக்கையை மறக்க மெனக்கெட்டிருந்தார். ஆள் கொஞ்சம் குட்டையாக இருந்தாலும் நன்றாக உருண்டையாக கொழு கொழுவென்று இருந்தார். போலீஸை பார்த்ததும் அவர் முகம் லேசாக சுருங்கி கொஞ்சம் பதற்றம் அடைந்தார். என்ன இன்ஸ்பெக்டர் சார், என்ன விஷயம்? என் கடையில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா என்று கேட்டார். மாணிக்கம் அவருக்கு முன்னாடி இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து, இல்லைப்பா, கடையிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட சில விவரங்கள் தெரிஞ்சுட்டு போவதற்காக வந்தேன் என்றார். வினோத் இப்போதுதான் கொஞ்சம் நிம்மதியானார். மாணிக்கம் பக்கம் வெற்றிலைப்பாக்கு தட்டையும் ஜர்தா டப்பாயும் தள்ளி வைத்து கொண்டு, என்ன விவரம் சார் சொல்லுங்க என்றார்.
மாணிக்கம் வெற்றிலையும் தொடவில்லை. ஆனால் அந்த ஜர்தா டப்பாவிலிருந்து ஒரு சிட்டிகை புகையிலை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு மெதுவாக பேச ஆரம்பித்தார். நம்ம குணசேகரனோட மனைவி ஹரிணி இறந்துட்டா, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? வினோத் அந்த நாற்காலியிலிருந்து அப்படியே பதறி அடித்து எழுந்து நின்றார். என்னது, ஹரிணி இறந்துட்டாளா? என்ன சார் சொல்கிறீங்க? நேற்று சாயங்காலம் கூட நான் அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேனே. அவன் நேற்று ராத்திரி தான்ப்பா இறந்தா. ராத்திரியா? ஆனால் சாயங்காலம் வரைக்கும் நல்லா தானே இருந்தா. எப்படி அவள் இறந்தா? அவளுக்கு என்ன ஆச்சு சார்? நேற்று ராத்திரி அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். கொலையா? வினோத் அப்படியே மெதுவாக நாற்காலியில் வந்து அமர்ந்தார். கொஞ்ச நேரம் வெறிச்சோடிய பார்வை சூனியத்தை பார்த்து கொண்டே இருந்தவர் திடீரென டேபிள் மேலே பலமாக ஒரு குத்து குத்தினார். அந்த குணசேகரன் தான் அவளை கொலை பண்ணியிருக்கான். அவனை தவிர வேறு எவனுக்கு அந்த துணிச்சல் வராது. மாணிக்கம், ஆனால் குணசேகர் மேலே தப்புன்னு சொல்கிறதுக்கு அசைக்க முடியாத அலிபி இருக்குதேப்பா என்றார். அலிபியாவது மண்ணாங்கட்டியாவது, இது கண்டிப்பாக அந்த குணசேகரன் வேலை தான் சார். குணசேகரனா அந்த 3 கூட்டாளிகள் இருக்காங்களே, அவங்க 4 பேருமே பயங்கரமான குள்ளநரிக சார். அயோக்கிய பசங்க. அவங்களால முடியாத அக்கிரமே இந்த உலகத்தில் இல்லை. மாணிக்கம் அவனுடைய கோபத்தை பார்த்துவிட்டு, உனக்கு ஹரிணியை ரொம்ப நாளாக தெரியுமா வினோத் என்று கேட்டார். அவளுக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும்போதே நான் அவளை பார்த்துட்டு வரேன் சார். வினோத் தன் வாயில் இருந்த பைப்பை எடுத்துவிட்டு அதனுடைய நுனியை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் மாணிக்கம்மை ஒரு நிமிடம் திருட்டுத்தனமாக பார்த்து லேசான குரலில் பேச ஆரம்பித்தார். நீங்கள் போலீஸ், உங்கள்கிட்ட எதையும் நான் மறைக்க விரும்பலை. என்னோட இளமை காலத்தில் எனக்கும் ஹரிணியோட அம்மா கூட ஒரு சின்ன, அதாவது ரொம்ப நெருக்கமான பழக்கம் இருந்தது சார். அதெல்லாம் ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஹரிணியோட அப்பா தினதயாளுக்கானே ஒரு தரித்திரம் பிடிச்சி திருட, குடியார, ஏமாத்துக்காரன். தன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கே சோறு போட துப்பு இல்லாதவன். ஹரிணியோட அம்மாவும் வயிற்று பழக்காகத்தான். சரி, அதெல்லாம் விடுங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹரிணியோடைய அம்மா இறந்து போனாங்க. அவங்க சாகும்போது நான் அவங்களோட படுக்கைக்கிட்ட கூப்பிட்டு ரொம்ப அழுது வேண்டிட்டாங்க. என் பொண்ணு ஹரிணியை நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும். அவள் புருஷ குணசேகரன் சரியான குணம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மரணப்படுக்கையில் அவங்க கேட்டுக்கிட்டதை என்னால் தட்ட முடியல சார். அதனால தான் நான் மாதம் மாதம் நேரில் போய் ஹரிணியை பார்த்துட்டு வர்றது வழக்கம். அவங்க அம்மா ஒன்றும் உத்தமமான குடும்பத்தில் பிறந்தவ இல்லை தான். ஆனால் அவள் குணம் ரொம்ப இனிமையானது சார். அங்கே கொஞ்சம் நேரம் அமைதி நிலவியது. அப்புறம் மாணிக்கம் மெதுவாக கேட்டார். அப்போது குணசேகரன் தான் ஹரிணியை கொலை பண்ணியிருக்கான்னு நீங்கள் உறுதியாக சந்தேகப்படுறீங்க, அப்படி தானே? வினோத்தின் முகம் மாறி காட்டியது. ஆமாம் சார், சந்தேகமே இல்லை. ஆனால் எதுக்காக கொலை பண்ணணும்? கொலைக்கு வலுவான மோட்டிவ் இல்லையே. என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்று கேட்டார் மாணிக்கம். இது பாருங்கள் இன்ஸ்பெக்டர் சார், குணசேகரன் முதலாக ஹரிணியை கல்யாணம் பண்ணும்போது அவன் ஒரு பரதேசி, அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணி திடீர்னு பெரிய பணக்காரன் ஆகிட்டான். காசு வந்ததும் அவனுக்கு ஒரு ஆசை, பெரிய அந்தஸ்துள்ள சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனுஷனாக வாழணும்னு, 10 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆளாகணும்னு நினச்சான். ஆனால் ஹரிணி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன்னா அவளோட அப்பா அம்மா தப்பு தண்டாக்களை பற்றி ஊரே யாருக்கு தான் தெரியாது. எல்லாரும் அவளை பார்த்து இளக்காரமாக பேசுவாங்க. அதனால தான் குணசேகர தன் கௌரவத்துக்காக ஹரிணியை கொலை பண்ணியிருக்கான். இப்போது அவள் செத்துட்டா இல்லையா, இனிமேல் ஒரு நல்ல குடும்பத்தில் புதுசாக வேறு கல்யாணம் பண்ணிவிட்டு பெரிய அந்தஸ்துள்ள மனுஷனாக வளம் வருவான். இதுதான் சார் காரணம். மாணிக்கம் லேசாக தலையசைத்து விட்டு, ஹரிணியோட குணம் பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருந்தது வினோத் என்று கேட்டார். அவள் ரொம்ப வெள்ளந்தியான பொண்ணு சார். மனசில் எந்த கள்ளங்கபடமும் இல்லாதவ. ஆனால் ஆம்பளைய கூட கொஞ்சம் சகஜமாக பேசுகிற குணம் அவளுக்கு இருந்தது உண்மைதான். எப்பவும் எங்கிட்ட கேட்டுட்டு வந்து நிற்பா. அந்த வழியாக போகிற ஆளுகிட்ட கூப்பிட்டு பேசுவாள். ஆனால் அதுக்காக அவளை தப்பு சொல்லிட முடியாது சார். ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற மற்ற பொம்பளைங்க யாருமே அவகிட்ட ஒழுங்கமாக பேசுகிறதில்ல. சில பேர் அவளை பார்த்தாலே குத்தி காட்டி பேசுவாங்க. அவ்வளோ ஒரு மனுஷி தானே சார். அவளுக்கும் மனசில் இருக்கிறத பேசுகிற 2 மனுஷங்க தேவைப்படுவாங்க இல்லையா? நான் அடித்து சொல்கிறேன் சார், அவகிட்ட மற்றபடி என்ன குறை இருந்தாலும் அவள் ஒரு நாளும் தடம் மாறினவ கிடையாது. அவள் கெட்டவில்லை சார். மாணிக்கம் தன் ஜர்தா டப்பாவிலிருந்து இன்னொரு சிட்டிகை புகையில் எடுத்து வாயில் போட்டு கொண்டார். அப்புறம் தன் சட்டை பையிலிருந்து அந்த நகைகளை வெளியே எடுத்து வினோத்தின் முன் வைத்தார். இதை பாருங்கள் வினோத், இந்த நகைகளை உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? இது ஹரிணியோட நகைகளா சார் என்று கேட்டுக்கொண்டே வினோத் அதை தன் கைகளில் எடுத்து பார்த்தார். அப்புறம் தலையை அசைத்து சொன்னார், இந்த நகைகளை நான் ஹரிணி ஒரு நாள் போட்டு பார்த்ததே இல்லையே சார். நீங்கள் அவளுக்கு எப்போது நகைகளை அன்பளிப்பாக கொடுத்துருக்கீங்களா? வினோத் மறுத்து தலையசைத்தான். இல்லை சார், நான் அவளுக்கு வருஷம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நல்ல பட்டுப்புடவைகளை எடுத்து கொடுப்பேன். ஆனால் நகைகள்லாம் ஒரு நாள் கொடுத்தது இல்லையே சார். மாணிக்கம் நகைகளை கூர்ந்து பார்த்துவிட்டு, இந்த நகைகள் உங்கள் கடையில் செஞ்சுதா வினோத் என்று கேட்டார். வினோத் புருவத்தை நெறித்து அந்த நகைகளை உற்று கவனித்து பரிசோதித்தார். இல்லை சார், இந்த நகைகள் கண்டிப்பாக என் பற்றல் இருக்கிற ஆசாரினால் செஞ்சதில்லை. ஆனால் இருங்க என்று சொன்னவர் மேஜை மேலிருந்த பெல்லை அழுத்தினார். அடுத்த சில நொடிகளில் கடை வேலைக்காரன் உள்ளே வந்தான். நம்ம ராம உடனே வர சொல்லுப்பா என்றான் வினோத். கண்ணாடி அணிந்து அனுபவமிக்க ஆசாரியான ராமு உள்ளே வந்தார்.
வினோத் அந்த நகைகளை அவர் கையில் கொடுத்து, ராமு இது பாருங்க, இந்த நகை நம்ம கடையில் செஞ்சது தானா என்று கேட்டார். ராமு அந்த நகைகளை திருப்பி திருப்பி நன்றாக ஆராய்ந்து பார்த்து விட்டு, இல்லைங்க முதலாளி, இந்த நகையை நம்ம பட்டில் செய்யலை, இதோட வேலைப்பாட்டை பார்த்தா சென்னையில் இருக்கிற பெரிய ஆசாரி தான் செஞ்ச நகை மாதிரி தெரியுது என்றார். சரிப்பா, நீங்கள் போகலாம். மாணிக்கமும் இருக்கையிலிருந்து எழுந்தார். அந்த நகைகளை மீண்டும் தன் சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டு, சரி வினோத், இன்னைக்கு கிளம்புறேன், தேவைப்பட்டால் மறுபடியும் வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அத்தியாயம் 6. அன்று மாலை வினோத்துடைய கடையிலிருந்து கிளம்பிய மாணிக்கம் நேராக அரசு ஆஸ்பத்திரி சீஃப் டாக்டர் வாசுதேவன் அவர்களை சந்திக்க போனார். ஆஸ்பத்திரியில் இருக்கிற அவரோட ஆஃபீஸ் ரூமில் டாக்டர் அன்றைக்கு உண்டான வேலைகளாக முடித்துவிட்டு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தார். மாணிக்கம் உள்ளே நுழைந்ததும், டாக்டர், அந்த கேஸ் பற்றி விவரம் கேட்க வந்தேன் என்றார். டாக்டர் வாசுதேவன், வாங்க இன்ஸ்பெக்டர், போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிச்சிட்டேன், முறையான ரிப்போர்ட் நாளை காலையில் உங்களுக்கு வந்துடும் என்றார். நீங்கள் பார்த்த வரைக்கும் என்ன தோணுது டாக்டர்? அவள் எப்படி இறந்துருக்கலாம்? நேற்று ராத்திரி சரியாக 10 மணி வாக்கில் அவர் உயிர் போயிருக்கு தம்பி. கொலைக்கான காரணம் என்ன டாக்டர்? உடம்புல ஏதாவது காயம் இருந்ததா? நான் செக் பண்ண வரைக்கும் உடம்புல வெளியில் ஒரு காயம் இல்லை, அடிபட்ட அடையாளம் இல்லை. அப்போது விஷம் ஏதாவது வச்சு கொண்டு இருப்பாங்களோ என்று கேட்டார் மாணிக்கம். டாக்டர் வாசுதேவன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து அதிலிருந்து மெதுவாக புகையை வெளியே விட்டபடி சொன்னார், இல்லை தம்பி, இது விஷம் இல்லை, ரொம்ப விசித்திரமான ஆச்சரியமான முறையில் அவளை கொண்டு இருக்காங்க. நீங்கள் சந்தேகப்படுற அந்த 4 பேரில் யாராவது மிலிட்ரியில் வேலை பார்த்தவங்க இருக்காங்களா? மாணிக்கம் கொஞ்சம் யோசித்து விட்டு, மிலிட்ரியில் யாரும் இல்லை டாக்டர், ஆனால் அந்த பொண்ணோட புருஷன் குணசேகரன் மிலிட்ரியில் வேலை தேவையான பொருட்கள்லாம் சப்ளை செய்கிற கான்ட்ராக்டாக இருந்திருக்கான். அதனால் அவனுக்கு மிலிட்ரி ஆளுகளோட நெருங்கின பழக்கம் இருக்குது. ஏன் டாக்டர், என்ன விஷயம் என்றான். டாக்டர் வாசுதேவன் சொன்னார், அந்த பொண்ணோட உடம்புல வெளியில் எந்த காயம் தெரிலனாலும் அவளோட தொண்டைக்குள்ளே இருக்கிற குருத்தெலும்பு, அதாவது தைராய்டு காட்ரேலேஜ் அப்படின்னு சொல்கிற அந்த தொண்டை எலும்பு அப்படியே நொறுங்கி தூளாக இருக்குது. மாணிக்கம் டாக்டரையே உற்று பார்த்து விட்டு, அப்படின்னா தொண்டையை நெரிச்சு கொண்டிருக்காங்க அதானே என்றார். இல்லை தம்பி, கைகளால் தொண்டையை நெரிச்சு கொண்டா கழுத்து சதையில் விரல்களோட நகைக்கண்ணும் தழும்பும் அப்படியே பதிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் தொண்டையை நெரிச்சு கொள்வது ஒன்றும் பெருசாக விசித்திரம் எதுவும் இல்லையே. அப்புறம் எப்படி டாக்டர் அதை உடஞ்சிருக்கும்? டாக்டர் வாசுதேவன் சிகரெட் புகையை காற்றில் மிதக்கப்பட்டபடி சொன்னார். இந்த கடந்த போரில் இராணுவ வீரர்களுக்கு கையில் எந்த ஆயுதம் இல்லாதப்போ எதிரிகளை எப்படி தாக்கிக்கொள்ளணும்னு ஒரு விசித்திரமான ரகசிய கலையை கற்றுக் கொடுத்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இல்லையே டாக்டர், அப்படி அது என்ன கலை அது? இப்போது கற்பனை பண்ணி பாருங்கள், போர் நடக்கிற சமயத்தில் ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் ஆயுதம் இல்லாமல் இருக்கிறீங்க, துப்பாக்கியோட வர்ற எதிரிகிட்ட மாட்டிட்டீங்க, அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கும் வழி இல்லை, நீங்கள் ஓட முயற்சி பண்ணால் அவங்கள சுட்டு கொண்டுடுவான். அந்த நிலைமையில் தற்காப்புக்காக என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ரொம்ப சாதுரியமாக அந்த எதிரியோட வலது பக்கத்தில் நகர்ந்து வந்து நின்றுட்டு திடீர்னு மின்னல் வேகத்தில் அவனோட பக்கம் திரும்பி உங்களோட வலது உள்ளங்கையால் பக்கவாட்டு பகுதியில் அவனோட தொண்டை மையத்தில் ஒரே ஒரு பலமான ஒரு குத்துவாங்க. அந்த வேகத்தில் அவனோட தைராய்டு குருத்தம்பு அப்படியே உடஞ்சி அந்த நொடியே அவனோட உயிர் போயிடும். ஒரே குத்தில் அந்த நொடியே உயிர் போயிடுமா டாக்டர் என்று அதிர்ச்சியோடு கேட்டார் மாணிக்கம். ஆமாம் தம்பி, கையில் தொண்டையை நெரிச்சு கொள்ளும்போது பாதிக்கப்பட்ட நபர் உயிர் பிழைக்கிறதுக்கு போராடுவான், கைகாலாக உதச்சி புரளுவான், அதனால் சத்தமும் தடையும் அதிகமாகும். ஆனால் இந்த மிலிட்ரி முறையில் அந்த போராட்டத்துக்கு இடமே இருக்காது, குத்து விழுந்த அடுத்த நொடியே மரணம்தான். மாணிக்கம் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அப்புறம், ஆச்சரியமாக இருக்குது டாக்டர், அந்த பொண்ணோட மரணம் இந்த முறையில் தான் நடந்திருக்குங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லையே என்றார். எனக்கு துளி கூட சந்தேகம் இல்லைப்பா, இது 100க்கு 100 மிலிட்ரி ஸ்டைல் தாக்குதல் தான். சரி டாக்டர், நான் இன்னைக்கு கிளம்புறேன், நாளை காலையில் என் ஆளுகள் அனுப்பிச்சு ரிப்போர்ட்டை வாங்கிக்கிறேன் என்று கூறிவிட்டு மாணிக்கம் அங்கிருந்து புறப்பட்டார். மாணிக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்தார். குணசேகரன் தான் தன் மனைவி ஹரிணியை கொலை செய்திருக்கிறான் என்பதில் அவருக்கு துளி கூட சந்தேகமில்லை. ஆனால் இந்த கேஸில் இன்னும் ஒரு பெரிய புதிர் மிச்சம் இருந்தது. அந்த நள்ளிரவு நேரத்தில் ரகசியமாக தோட்டத்து வழியாக வந்து ஹரிணியை சந்தித்து வைத்து போன மனிதன் யார்? அவன்தான் ஹரிணிக்கு அந்த விலையுயர்ந்த நகைகளை எல்லாம் பரிசாக கொடுத்தானா? ஹரினுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை அவன் ஹரிணியோட நண்பனா இருந்திருந்தால் அவளை ஏன் இவ்வளவு கொடூரமாக கொலை செய்ய வேண்டும்? அன்று ராத்திரி அதற்கு மேலே வேறு எதுவும் நடக்கவில்லை. மறுநாள் காலையில் மாணிக்கம் ஒரு சப் இன்ஸ்பெக்டரையும் ஒரு ரைட்டர் கான்ஸ்டபிளையும் கூட்டிக் கொண்டு மறுபடியும் குணசேகரன் வீட்டுக்கு புறப்பட்டார். இன்றைக்கு என்ன நடந்தாலும் சரி, குணசேகரனிலிருந்து உண்மையை வரவழைத்தே தீர வேண்டும் என்று பிடிவாதத்துடன் போனார். அவர்கள் குணசேகரன் வீட்டுக்கு வந்து பார்த்தபொழுது மெயின் கதவு திறந்துதான் இருந்தது. ஆனால் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஆள் நடமாட்டமே இல்லாதது போல நிசப்தமாக இருந்தது. மாணிக்கம் சார் வெளியே இருந்து 2-3 தடவை கூப்பிட்டு பார்த்தார். யாருமே பதில் சொல்லாததால் கூட இருந்த போலீஸ்காரரை கூட்டுக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தார். அவர்கள் நேராக அந்த பெட்ரூம் திறந்திருந்த கதவுக்கு முன்னாடி நின்று கனத்தில் எல்லோரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டார்கள். கட்டலுக்கு கீழே தரையில் குணசேகரன் பிணமாக கிடந்தான்.
நேற்று ராத்திரியும் குணசேகரன் வழக்கம் போல அவனது நண்பன் காளிமுத்து கடையில் சீட்டு விளையாட போயிருக்கிறான். ராத்திரி 12 மணி வாக்கில் தன் வீட்டுக்கு திரும்பியிருக்கிறான். அதற்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியாது. உடனே சீஃப் டாக்டர் வாசுதேவன் வரவழைக்கப்பட்டு குணசேகரன் உடம்பு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது. ரிப்போர்ட்டை பார்த்த மாணிக்கத்துக்கு தூக்கி வாரி போட்டது. குணசேகரன் மரணமும் அவனுடைய தொண்டை எலும்பு, அதாவது அந்த தைராய்டு குருத்தெலும்பு நொறுங்கியதால் தான் ஏற்பட்டிருந்தது. அப்படின்னா ஹரிணி எந்த விசித்திரமான மிலிட்ரி முறையில் கொல்லப்பட்டாலோ அதே அச்சு அசலான முறையில் தான் அவளுடைய புருஷன் குணசேகரனும் கொல்லப்பட்டிருக்கிறான். அத்தியாயம் 7. மாணிக்கம் கதையை சொல்லி முடித்து கொஞ்ச நேரம் தலையை குனிந்தபடி அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அப்புறம் தன் முகத்தை நிமிர்த்தி ஆதித்யனை பார்த்து சொன்னார். ஆதித்யன் தம்பி, இதுதான் அந்த விசித்திரமான சம்பவம். என் விசாரணையில் எனக்கு கிடைச்ச எல்லா விவரத்தையும் நான் உங்கள்கிட்ட அப்படியே சொல்லி. நான் ஆரம்பத்தில் குணசேகர் மேலே தான் சந்தேகப்பட்டேன். ஆனால் அப்புறம் பார்த்தா ஹரிணியும் குணசேகரனையும் ஒரே ஆள், ஒரே முறையில் தான் கொண்டு இருக்கான். என்னால் அந்த நிஜமான குற்றவாளியை கண்டுபிடிக்கவும் முடியல, அவன் யாருன்னு யூகிக்க கூட முடியல. இப்போ சொல்லுப்பா, அந்த அசல் குற்றவாளி யாருன்னு உன்னால் சொல்ல முடியுமா? ஆதித்யன் தன் தாடையில் கையை வைத்து கொண்டு ரொம்ப தீவிரமாக யோசித்து கொண்டே கதை கேட்டு வந்தான். அவன் மெதுவாக, சார், நான் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் சில கேள்விகள் கேட்கலாமா என்றான். மாணிக்கமும், தாராளமாக கேளு தம்பி, எனக்கு விட தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன் என்றார். குணசேகரனுக்கு வாரிசுன்னு யாருக்காங்க சார்? அவனோட சொத்துக்கள்லாம் இப்போ யாருக்கு போச்சு? குணசேகரனுக்கு சொந்த ஒட்டு பிறந்த அக்கா மகளோ இல்லை தம்பி மகளோ யாரும் இல்லைப்பா. ஒரு சித்தப்பா பொண்ணு, சொந்தக்காரங்க தங்க மட்டும்தான் இருந்தா. அவள் யாரும் இல்லாத ஒரு அனாதை விதவு பொண்ணு. சென்னையில் எங்கேயோ சமையல் வேலை செஞ்சு படைச்சிட்டு இருந்தா. குணசேகரை எந்த உயிலும் எழுதி வைக்காதனால அந்த மொத்த சொத்து இப்போ அந்த பொண்ணுக்கு தான் போயிருக்கு. ஓஹோ, சரி. குணசேகரை இருந்த அன்றைக்கி ராத்திரி அவனோட 3 நண்பர்களான காளிமுத்து, தேவராஜன், அப்புறம் சந்தோஷ், இவங்க 3 பேர் எங்கே இருந்தாங்கன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் தம்பி. குணசேகரன் கடையை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா அவங்க 3 பேருமே விடிய விடிய அந்த காளிமுத்து கடையிலேயே தான் சீட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. நான் அவங்க 3 பேத்துக்கு பின்னாடியே ரகசியமாக போலீஸ் ஆளுகளை விட்டு வாட்ச் பண்ணினேன். அவங்க சொன்னது உண்மை தான். ஸோ அவங்க 3 பேரும் கண்டிப்பாக குணசேகரனை கொலை பண்ணல. அப்போ அந்த நயக்கடைக்காரர் வினோத், அவருக்கு பின்னாடியே ஆளை விட்டு கண்காணிச்சிங்களா என்று கேட்டான் ஆதித்யன். இல்லைப்பா, வினோத் மேலே எனக்கு எந்த சந்தேகம் வரல. அவனுக்கு குணசேகரனை கொலை பண்ணுறதுக்கு வேணால் ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் அவன் எதுக்காக ஹரிணியை கொலை பண்ண போகிறான்? அதுக்கு சாத்தியமே இல்லையே. அதுவும் உண்மைதான் என்ற ஆதித்யன். சரி, ஹரிணியோட அப்பா தீனதயாளன் அப்போது எங்கே இருக்காருன்னு தேடி விசாரிச்சிங்களா என்று கேட்டான். அதையும் விசாரிச்சேன் தம்பி. அவன் இந்த ஊர்லேருந்து ஒரு 50 மைல் தொலைவில் இருக்க ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தான். அப்போ அவனுக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு நோய் இருந்தது. படுத்த படுக்கையாக கடந்திருக்கான். அவன் எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கே தெம்பில்லையாமா. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் கிடந்த ஒரு சாதாரண திருநனுக்கு இந்த மிலிட்ரி ரகசிய கொலைக்கலையெல்லாம் இங்கிருந்து தெரிய போகுது என்றார் மாணிக்கம். ஆமாம், சரியாக தான் சொன்னீங்க சார். சரி சார், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுங்கள். ஹரிணியோட குணம் நடத்த உண்மையிலேயே கெட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை தம்பி, என் மனசாட்சிப்படி அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான். அவள் தடமாறணும் இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன் என்றார் மாணிக்கம் உறுதியாக. ஆதித்யன் தன் தலையை குனிந்து ஏதோ ஆழமாக யோசித்து கொண்டு, அவள் நல்லவ தான், ஆனால் அவளோட பிறப்பில் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. சார், ஹரிணியோட அம்மா பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அமலா. ஆதித்யன் தன் கண்களை நிமிர்த்தி மாணிக்கத்தை உற்று பார்த்தான். மாணிக்கமும் அவரையே கூர்மையாக பார்த்தார். அவருடைய உடம்பு மெதுவாக இறுக ஆரம்பித்தது. கொஞ்ச நேரம் 2 பேரோட பார்வைகளும் அப்படியே நிலைத்து போயிருந்தது. அதற்கப்புறம் ஆதித்யன் சோஃபாவில் இன்னும் கொஞ்சம் சாய்ந்து உட்கார்ந்து அணைந்து போயிருந்த அந்த ஃபில்டர் காஃபி டம்ளாரை தன் கையில் எடுத்து கொண்டிருந்தான். மாணிக்கம் தன்னை தடுத்து நிறுத்திவிட்டு கொஞ்சம் மெதுவான குரலில், தம்பி, வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா என்றார். ஆதித்யன் எந்த ஒரு ஆர்வமும் காட்டாமல் தன் தலையை அசைச்சான். இனிமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை சார். மாணிக்கம் லேசான நக்களுடன், ஏதாவது புரிஞ்சுதா என்று கேட்டார். எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருச்சு மாணிக்கம் சார் என்றான் ஆதித்யன். மாணிக்கம் கொஞ்ச நேரம் அப்படியே சிலையாக உட்கார்ந்திருந்தார். அப்புறம், எல்லாமே புரிஞ்சிடுச்சா? அப்போது ஹரிணி கொலை பண்ணது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா என்றார். நல்லாவே தெரியும். ஹரிணியை கொலை பண்ணது அவளோட புருஷன் குணசேகரன் தான். அப்போது குணசேகரனை கொலை பண்ணது யார்? குணசேகரனை கொன்னது ஹரிணியோட அப்பா. ஹரிணியோட அப்பாவா? ஆனால் அவளோட அப்பா தீனதயாளன் அந்த சமயத்தில் 50 மைல் தூரத்தில் நோயப்பட்டு படுத்து படுக்கையால் இருந்தான். நான் தீனதயாளன் பற்றி பேசலை சார். ஹரிணியை பெற்ற அசல் அப்பாவை பற்றி பேசுகிறேன். அவளோட சொந்த ஜென்ம பிதா. மாணிக்கம் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் உறைந்து போய் பார்த்தார். நாங்கள் எல்லோரும் அவரைத்தான் பார்த்து கொண்டிருந்தோம். அவரது முகத்தில் இருந்த ரத்தமெல்லாம் அப்படியே வடிந்து வெளுத்து போயிருந்தது. கடைசியில் அவர் மெல்ல பேசும் பொழுது அவர் குரலில் இருந்த கம்பீரமெல்லாம் மொத்தமாக காணாமல் போயிருந்தது. ரொம்ப பலவீனமாக நடுங்கும் குரலில், பெத்தா அப்பாவா? நீ யாரை சொல்கிற? ஆதித்யன் ரொம்ப வருத்தத்துடன் தன் தலையை அசைத்தான்.
நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாணிக்கம் சார். இந்த கதையை நீங்கள் என்கிட்ட சொல்லாமையே இருந்திருக்கலாம். அதற்கு அப்புறம் மாணிக்கம் என்ன சொல்ல வந்திருப்பார் என்று எங்களுக்கு கேட்க கொடுத்து வைக்கவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் விஸ்வநாதன் அறைக்குள் வந்து விட்டார். ஆதித்யன் தம்பி, அருண், சமையலெல்லாம் ரெடி ஆகிடுச்சுப்பா, நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. மாணிக்கண்ண, நீங்களும் அப்படியே மத்தியான சாப்பாட்டை எங்கே சாப்பிட்டு போயிடலாம் இல்லை? மாணிக்கன் பதட்டமாக டக்கென்று எழுந்து நின்று, இல்லை நான் கிளம்புறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்றபடியே சொல்லிக்கொண்டே அவர் எங்களை ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் வேக வேகமாக வாசலை நோக்கி நடந்து மறைந்தார். மதிய சாப்பாடெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் அறையில் படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தோம். அப்போதும் ஃபில்டர் காப்பி டம்ளார் எங்கள் கையில் இருந்தது. நான் மெதுவாக, ஆதித்யா, உனக்கு எப்படா விஷயம் முடிச்சுது, கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்ல என்றான். ஆதித்யன் சொன்னான், அருண், மாணிக்கன் சார் கதையை சொல்லும்போதே ஹரிணி மேலே அவருக்கு ஒரு தனி பாசமும் அவளுக்கு சாதகமான ஒரு பார்வை இருந்தது உனக்கு தெரிஞ்சுதா? ஆனால் அவரோட கதைப்படி ஹரிணி அவர் உயிரோடு இருக்கும்போது பார்த்ததே இல்லை. அவளோட குணத்தை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரித்த சாட்சியங்கள் எல்லாத்தையும் பார்த்தா அவளை ஒரு உத்தமமான பத்தினி பெண்ணாகவோ குடும்ப குத்துவிளக்காவோ நினைக்க எந்த காரணமும் இல்லை. அவள் ரொம்ப அரட்டை அடிக்கிறவளாக இருந்திருக்கா. அவள் புருஷன் அவளை சந்தேகப்பட்டிருக்கா. ராத்திரி நேரத்தில் யாரோ ஒரு மறுமனிதன் அவளை வந்து சந்திச்சிருக்கா. அப்படி இருந்தும் அவள் மேலே மாணிக்கன் சாருக்கு ஏன் அவ்வளோ பாசம்? அடுத்ததாக ஹரிணியோட அம்மா அமலாவும் ஒன்றும் உத்தமானவங்க இல்லை. அவளோட புருஷன் தீனதயாளன் எப்போ பார்த்தாலும் ஜெயில் பறவையாக இருந்திருக்கான். மாதம் உள்ளே போயிட்டு வெளியே வரதே அவனுக்கு வேலையாக இருந்திருக்கு. அதனால் தீனதயாளன் கண்டிப்பாக ஹரிணியோட அப்பாவாக இருக்க வாய்ப்பில்லை. நகைக்கடைக்காரர் வினோத்தும் ஹரிணியோட அப்பா இல்லை. ஏன்னா அவரோ அமலாவோட நெருக்கமாக இருந்தப்போ ஹரிணிக்கு 3-4 வயசு ஆயிருந்ததுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போது ஹரிணியோட அசல் அப்பா யார்? கதையை நல்லா யோசிச்சுப்பார் அருண். மாணிக்கம் என்ன சொன்னார்? 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் முதலாக சப் இன்ஸ்பெக்டராக போஸ்டிங் ஆகி வந்த ஊர் இதுதான், இந்த டவுனு. அப்போ அவரோட இளமை காலம். குணசேகரன் என்ன சொன்னார்? இருட்டு தோட்டத்து வழியாக ஒரு மர்ம மனிதன் வந்து ஹரிணியை பார்த்துட்டு போனதாக சொன்னான். வினோத் என்ன சொன்னான்? ஹரிணிக்கு சென்னை வேலையாட்கள் செஞ்ச ரொம்ப விசித்திரமான புது நகைகள் பீரோவில் இருந்ததுன்னு சொன்னான். மாணிக்கம் சாரோட தென் தமிழன் தான். ஆனால் அவர் இப்போ செட்டில் ஆகிக்கிறது சென்னையில். அவரோட சம்பாத்தியத்திலிருந்து தான் அவர் அந்த நகைகளை ஹரிணிக்கு தெரியாமல் கொடுத்துட்டு வந்திருக்கார். எல்லாத்துக்கும் மேலே அந்த தொண்டை எலும்பு உடைக்கிற விசித்திரமான மிலிட்ரி கொலை கலை. மிலிட்ரியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தான் அது தெரியும்னு டாக்டர் சொன்னார். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 40 வருஷம் சர்வீஸ் இருந்த அதுவும் ரொம்ப திறமையான ஒரு உயர்போ அதிகாரிகளுக்கு அந்த தற்காப்புக்களை தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக மாணிக்க சாருக்கு அது அத்துப்படி. நடந்தது இதுதான் அருண். குணசேகரனுக்கு தன் மனைவி ஹரிணி மேலே ரொம்ப சந்தேகம் இருந்தது. ஒரு நாள் ராத்திரி ஹரிணிக்கு குணசேகரனுக்கு நடுவில் பெரிய சண்டை வந்திருக்கு. அந்த ஆத்திரத்தில் குணசேகர ஹரிணியை அடித்து கொன்னுட்டான். கொன்னதுக்கப்புறமா பயந்து போய் தன் நண்பர்களை கூப்பிட்டு நள்ளிரவில் அவளோட பிணத்தை மறைக்க தூக்கிட்டு போயிருக்கான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்றைக்கி நைட் ரவுண்ட்ஸில் வந்த மாணிக்க சார் கையில் மாட்டிட்டான். மாணிக்க சாருக்கு தன் கண்ணால் பார்த்தது எல்லாமே புரிஞ்சு போச்சு. அவர் தான் ஹரிணியோட அசல் அப்பா. பெத்த மகள் பிணமாக கிடக்கிறத பார்த்ததும் அந்த தந்தையோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ஆனால் சட்டத்தை காக்கிற அதிகாரி இருந்தனால அப்போதைக்கு அவசரப்பட்டு சட்டம் தன் கையை மீறக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்திருக்கார். குணசேகர் அன்றைக்கி ராத்திரி சொன்ன அலிபியை வக்கீல் வச்சு உடைக்க முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. கோர்ட்டு சட்டமும் குணசேகரனுக்கு தண்டனை வாங்கி தராதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். ஒரு தந்தையாக அவர் சட்டத்தை தன் கையில் எடுத்திருக்காரு. அன்றைக்கி ராத்திரி குணசேகரன் ஜாமீனில் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் மாணிக்க சார் ரகசியமாக அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கார். தன் மகளை கொண்ட அதே மிலிட்ரி முறையில் ஒரே குத்தல் குணசேகரனோட தொண்டை எலும்பையும் உடஞ்சி அவர் பழிவாங்கலை முடிச்சிருக்கார். அதனால தான் இந்த கேஸோட அசல் குற்றவாளி யாருன்னு அவரால் கடைசி வரைக்கும் போலீஸ் ரெக்கார்டில் காட்டவே முடியல. ஏன்னா அந்த குற்றவாளி வேறு யாருமே இல்லை, அவரே தான் என்று ஆதித்யன் சொல்லி தன் காஃபி டம்ளரை கீழே வைத்தார். அத்தியாயம் 8. ஆதித்தன் தன் கையிலிருந்து காஃபி டம்ளரை மேஜை மேல் வைத்துவிட்டு கதையின் இறுதி முடிச்சுக்களை அவிழ்க்கத் தொடங்கினார். அருண், கதையோட ஆரம்பத்தில் மாணிக்க சார் ஒரு விஷயத்தை சொன்னார், ஞாபகம் இருக்கா? அவர் போலீஸ் வேலைக்கு சேர்ந்த புதுசில் முதலாக சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஆகிங் வந்தது இதே டவுனுக்கு தான். அப்போது தீனதயாளன் இந்த ஊரில் ஒரு பழக்கப்பட்ட தொழில்முறை திருடனாக இருந்திருக்கான். அவனை கைது பண்ணுறதுக்கோ இல்லை அவனை வீட்டை சோதனை போடுறதுக்கோ தம்பி மாணிக்கம் பல முறை அவன் வீட்டுக்கு அலைய வேண்டியதாக இருந்திருக்கும். அப்போது அவர் ரொம்ப இளவட்டம், துடிப்பான இளைஞன். அந்த சமயத்தில் தீனதயாளனோட வசீகரமான மனைவி அமலாவோட மாயவலையில் அவர் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. தீனதயாளன் திருட்டு கேஸில் மாட்டி கைதியாகி ஜெயிலுக்கு போன அந்த இடைவெளி நாட்களில் இவங்க 2 பேரும் ரகசியமாக பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. 1-2 வருஷம் ஓடி போனதுக்கு அப்புறமா மாணிக்கத்துக்கு இந்த மாவட்டத்தை விட்டு வேறு ஊருக்கு மாற்றலாகி போயிருக்கு. ஆனால் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி தனக்கு அங்கே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குங்கிற ரகசியம் அவருக்கு தெரிய வந்திருக்கு. அந்த பெண் குழந்தை தான் ஹரிணி. அவர் தன் வாழ்நாளில் கல்யாணமே பண்ணிக்கல. அதனால் சம்சாரம் குடும்பம் அப்படின்னு ஒரு பந்தம் எதுவுமே இல்லாத அந்த மனுஷனுக்கு தூரத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஹரிணி மட்டும்தான் உலகத்திலேயே ஒரே சொந்தமாக மனசுக்கு நெருக்கமாக உசுராக இருந்திருக்கா.
தூரத்தில் ஊரில் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் ஹரிணியும் அவளோட அம்மாவை பற்றின விவரங்கள் எல்லாம் அவர் எப்பவுமே ரகசியமாக விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கார். அவரோட ஆஃபீஸர் சர்வீஸ் கடைசி நாட்களில் மறுபடியும் அதே டவுனுக்கு இன்ஸ்பெக்டராக அவரோட போஸ்டிங் வருது. அவர் வர்றதுக்குள்ளே ஹரிணியோட அம்மா இறந்து போயிருக்காங்க. ஹரிணிக்கும் குணசேகரனுக்கும் கல்யாணமும் ஆயிருந்தது. மாணிக்கத்துக்கு நட்ட ராத்திரியில் சைக்கிளில் டவுனை ரவுண்ட்ஸ் வர்ற பழக்கம் இருந்ததுன்னு சொன்னார் இல்லையா? அந்த நள்ளிரவு நேரங்களில் தான் அவர் ரகசியமாக ஹரிணியோட வீட்டு தோட்டத்து வழியாக வந்து அவளை சந்திச்சுட்டு பேசியிருக்காரு. அவளுக்கு சென்னையிலேருந்து வாங்கின சின்ன சின்ன நகைகளை அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. ஹரிணிக்கிட்ட அவர் தான் அவளோட அசல் அப்பாங்கிற உண்மையை சொன்னாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஹரிணிக்கு கண்டிப்பாக அதை பற்றி ஒரு யோகம் இருந்திருக்கும். அப்புறம் அந்த பயங்கரமான ராத்திரி அன்றைக்கும் மாணிக்கம் சார் வழக்கம் போல் ஹரிணியை சந்திக்க தான் போயிருக்காரு. ஆனால் அவர் போய் சேர்றதுக்குள்ளே குணசேகரன் அவளை கொலை பண்ணிட்டான். என் கணிப்புப்படி நடந்தது இதுதான் அருண். குணசேகரன் அன்றைக்கி ராத்திரி சீட்டு விளையாண்டுருக்கும்போது நடுவில் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் தவிக்க விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். இங்கே வந்து ஹரிணிகிட்ட சண்டை போட்டு அவளை கொன்னுட்டான். கொன்னதுக்கப்புறம் மறுபடியும் வேகமாக ஓடி போய் தன் நண்பர்கிட்ட நான் என் பொண்டாட்டியை கொன்னுட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுக்கடான்னு சொல்லியிருப்பான். அந்த 4 பேருக்குள்ளே இருந்தது சாதாரண நட்பு இல்லை, ரொம்ப ஆழமான அசைக்க முடியாத கூட்டணி. அவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்து யோசித்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டே பழத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எரிச்சு சாம்பலாக்கிடலாம். விடிஞ்சதும் ஹரிணி யாரோ ஒருத்தங்க கூட ஓடி போயிட்டான்னு ஊருக்குள்ளே வதந்தியை கிளப்பி விட்டுருவோன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மாணிக்க அவங்க 4 பேர்த்தையும் ரெட் ஹேண்டடாக பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஆனால் அவங்களோட அந்த இரும்பு மாதிரியான அழிவை அவரால் உடைக்கவே முடியல. சட்டத்தோட வழியில் போனால் தன் மகளை கொண்ட அந்த பாவிக்கு தூக்கு தண்டனை வாங்கி தர முடியாது. அவர் ரொம்ப சுலபமாக தப்பிச்சு வெளியே வந்துடுவான்னு அவருக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஒரு சட்டத்தோட காவலனா தோற்று போன அந்த இடத்துல ஒரு தந்தையாக அவர் சதி செஞ்சுருக்காரு. அவர் அதுக்கு மேலே காலந்தாழ்த்த விரும்பலை. மகள் இறந்து 24 மணி நேரம் முடியறதுக்குள்ளேயே குணசேகர ஜாமீனில் வெளியே வந்து அந்த முதல் ராத்திரிலேயே அவனோட வீட்டுக்குள்ளே போந்து அவனை தீர்த்து கட்டிட்டார். ஆனால் கவனிச்சுப்பார் அருண், நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே என்னோட வெறும் அனுமானம் தான். இந்த அனுமானம் உண்மையாகணும்னா மாணிக்கந்தான் ஹரிணியோட அப்பாங்கிறதுக்கு ஒரு அசைக்க முடியாத ஆதாரம் வேணும். அதுக்காக தான் நான் அவருக்கு ஒரு சின்ன பொறி வச்சேன். எந்த யோசனையுமே இல்லாமல் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டேன், ஹரிணியோட அம்மா பேர் என்னன்னு. அவரும் யோசிக்காமல் டக்குன்னு வாய் தவறி உண்மையை சொல்லிட்டாரு, அமலா அப்படின்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு பொம்பளையோட பேர் இந்த மொத்த கேஸ் ஃபைல்லையோ இல்லை விசாரணை ரெக்கார்ட்ஸ்லையோ எந்த ஒரு இடத்துலையுமே கூட இல்லை. அப்படி இருக்கும்போது மாணிக்கத்துக்கு மட்டும் அவளோட பேர் எப்படி அத்துப்படியாக தெரியும்? அங்கே தான் அவரோட ரகசியம் உடஞ்சிச்சு. என் முன்னாடி அந்த பேரை சொன்ன அந்த நொடி தான் தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு ஆதித்தன் வச்ச வலையில் மாட்டிட்டோன்னு அவரோட புத்தி குறைச்சிருக்கோம். அவரோட முகமாற்றத்தை வச்சே என் அம்பு கரெக்டாக தைச்சிருக்குன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். மாணிக்க சார் தேடி அலைஞ்ச அந்த மர்ம குற்றவாளி வேறு யாருமே இல்லை, அவரே தான் என்று சொல்லி முடித்தான் ஆதித்யன்.